அத்தியாயம் 41. வருணிடம் பேசிய பின் அவர்களின் ரூமை விட்டு வெளியே வந்தவன் மனதில் தாய் தந்தையின் காதலை தோன்ற இன்றும் குறையாமல் இருக்கும் அவர்களின் காதலின் மேல் பொறாமையே வந்தது அவனுக்கு. அவன் அனைத்தையும் நினைத்து கொண்டே, டேட், யூ ஆர் ஜஸ்ட் அமேசிங் என தனக்குள் சொல்லிக்கொள்ள, வருண் உடனே தேங்க்யூ மை சன் என அங்கிருந்தபடியே கூற, ஜெய் திரும்பி பார்க்க ரூம் சாத்தியபடியே தான் இருந்தது. இந்த ஓல்டுமேன் செம்ம டேஞ்சர், இவர்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது என சிரித்தபடி உள்ளே சென்றான். ஜெய் ரூமிற்குள் நுழைய அவனையும் அறியாமல் ஒரு தெளிவு வந்தது. என்னமோ உண்மைதான். சற்று முன் ஆருத்ராவிடம் தான் பேசிய வார்த்தைகளை நினைவிற்கு கொண்டு வந்தவன் இப்பொழுதுதான் தன் வார்த்தைகளின் வீரியம் புரிய, ஓ ஷிட் என தன் முன்னால் இருந்த சுவற்றில் ஓங்கி குத்தினான். இனி என்ன செய்வது என யோசிக்கும் பொழுதே வெளியில் லானில் ஆருத்ரா நடந்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவன் உதட்டில் புன்னகையுடன் அவளை நோக்கி சென்றான். ஆருத்ரா ஜெய்யிடம் பேசி உள்ளே வந்தவள் கண்களில் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. ஜானு எங்கே என கேட்ட சம்யுக்தாவிடம் வாய்க்கு வந்ததை சொல்லிவிட்டு ரூமிற்குள் புகுந்து கொண்டாள். அழுது நிமிர்கையில் ஜெய்யும் ஜானுவும் இருந்த போட்டோ ஒன்று கண்ணில் பட, அதன் அருகில் வந்தவள் அவன் மீது கைகளை வைத்து அதன் அருகில் சாய்ந்து கொண்டாள். கொஞ்ச நாட்களாய் ஜெய்யை பார்க்கும்போது ஏதோ ஒரு உணர்வு உண்டாவதை உணர்ந்துதான் இருந்தாள். அது என்ன என பிரித்தறியும் முன்பு ஜெய்யின் அடாவடியில் விரும்பியே தன்னை தொலைத்தாள். ஆனால் இன்று அவன் பேசிய வார்த்தைகளின் தாக்கம் அவனை அடிமுதல் நுனிவரை வெறுக்கச் செய்தது. இனி தன்னால் இங்கு இருக்க இயலுமா என்று நினைக்கையில் கண்டிப்பாக இருக்க முடியாது என அவள் மனது கூற, என்ன சொல்லி இங்கிருந்து செல்வது என்று குழம்பி போயிருந்தாள். எப்பொழுதும் பிரச்சனைகளின் முடிவை தன் தந்தையிடமே விடுபவள் அரவிந்தை அழைக்க, ஆருமா சொல்லுடா, டேட், எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது, நான் நாளைக்கு கிளம்பி வரேன், ஆர் யூ ஓகே ஆரு? எஸ் டேட். தென் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண நான் பிளான் பண்ணனா நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற டேட். நாங்கள் எல்லோருமே வர்றோம் நாளைக்கு அங்கே. ஏன், இது என்ன கேள்வி? என் செல்ல பொண்ணை பார்க்கத்தான். ஓ ஓகே டேட், நான் வைக்கிறேன். ஆரு என அரவிந்த் அழைக்கும் முன்பே ஃபோன் வைக்கப்பட்டிருந்தது. அரவிந்த் யோசனையுடன் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் வந்த மது, என்ன டாக்டர் சார் மண்டைக்குள்ள ஓடுது? அரவிந்த் அமைதியாக இருக்க, உங்களைத்தான் என்று அவன் கையை தொட, சொல்லுமா, என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க? இல்லை, ஆரு பேசினான், ஆனால் ஏதோ அவள் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு, அதுதான். யாரு, அவளா? அவளுக்கு என்ன, அவள் அங்கே ஜாலியாக தான் இருப்பா, நீங்கள் அமைதியாக இருங்க. உங்கள் 2 பேர் தொல்லை தாங்க முடியாமல் தானே அவள் அங்கே படிக்க அனுப்பி வச்சேன். அதான் நாளைக்கு போக போகிறோம்ல, அப்போ கொஞ்சுங்க உங்கள் பொண்ணை, இப்போ என்னை விடுங்க. இல்லடி, அது என்ன அது இதுன்னு, நாளைக்கு கிளம்பணும்ல, ஒழுங்க போய் தூங்குங்க. சரி சரி, நீ சந்திரமுகியாக மாறிடாதே என்று உறங்கச் சென்றாள். உறங்கும் முன்பு ஆருத்ராவிற்கு மெசேஜ் அனுப்பவும் தவறவில்லை. தந்தையிடம் பேசிய பின் வெளியே வந்தவள் ஜானுவும் இல்லாமல் அதன் அமைதி அவளை பயமுறுத்த லானில் வந்து நடக்க ஆரம்பித்தாள். ஜெய் அவளை பார்த்ததும் புன்னகையுடன் அருகில் வர, அவனின் அரவத்திலே அவன்தான் என உணர்ந்தவள் கண்களில் விழுந்த கண்ணீரை துடைக்க, அவள் அருகில் வந்தவன் ஆரு. ஜெய்யை பார்த்தவள் அவனிடம் பேசாது திரும்பிக் கொள்ள, ஆருத்ரா, என்னை அப்படி கூப்பிடாத நீ. ஜெய் முழித்தபடி, என்னடா இது, ஆருத்ரா தானே உன் பெயரு, பின்ன எப்படி கூப்பிடுறது? ஓ, டாக்டர் மேடம்னு சொல்லணுமோ, இல்லை குட்டச்சியா? என ஆருத்ரா அவனை விட்டு விலகிச் செல்ல, அவள் கையை பிடித்து அணைத்து கொண்டவன், இதுதான் கடைசி முறை நான் பேசுகிறப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம போறது என்று சிரித்துக்கொண்டே குரலில் மட்டும் கடுமையை கொண்டு வர, அதை உணர்ந்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க அவன் வெளிகளில் தெரிந்த உணர்வில் அமைதி ஆனாள். பின் அவன் கூறிய வார்த்தைகள் நினைவில் வர, நான் உன் உணர்ச்சிகளின் வடிகால் இல்லை மிஸ்டர் ஜெய் கிருஷ்ணன், அதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க, ட்ரை டு சேம் அதர் கேர்ள்ஸ். அதுவரை ஜெய்யிடம் இருந்த பொறுமை காற்றில் பறக்க, இப்போ என்ன சொன்ன? ஏன் உனக்கு புரியலையா? ஓ ஓஹோ, ஸோ உனக்கு புரிஞ்சுதான் சொன்னேன்
அப்படிதானே? அப்போ சரி என அவளை இருக்க அணைத்து அவள் காதினில் எனக்கு உன்கிட்ட லவ்வை சொல்லி அதுக்கு வெயிட் பண்ணி அப்புறமா நீ அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடலாம். அவன் என்ன சொல்ல வருகின்றான் என்பதை போல் உருட்டி விழிக்க, ஏய் நான் கல்யாணத்தை பற்றி சொன்னேன்டி. எப்பவுமே என்னை வில்லன் மாதிரி பார்க்கறத நிறுத்து. உனக்கு நான் தான் ஹீரோ என அவள் நெற்றியில் முட்டியவன் அவளின் கண்ணீரை இதழ் கொண்டு துடைத்து அவள் இதழ்களில் ஆழ புதைந்தான். அவனை விட்டு விலகி செல்ல ஆருத்ரா அவனை தன் கைகளை கொண்டு தள்ளிவிட அதனை அசால்ட்டாய் அடக்கியவன் இன்னும் இன்னும் அவளில் மூழ்க ஒரு கட்டத்தில் அவளை தன்னிடம் இருந்து பிரித்தவன் ஐ எம் சாரி என்று கூற அதுவரை இருந்த மோன நிலையிலிருந்து விடுபட்டவள் அவனை பார்த்தவள் முத்தம் கொடுத்ததற்காக இந்த சாரியை சொல்லிட்டு போயிடுவானோ என்று பார்க்க இன்னும் அவளை தன் கை வளைவிலேயே வைத்திருந்தவன் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு அண்ட் ஐ ரியலி மீன் இட். தென் நீ சொன்ன மாதிரி என்னோட உணர்வுகளின் வடிகால் நீதாண்டி. ஆருத்ரா அவனை முறைக்க, எஸ், என்னால் என் பொண்டாட்டி கூட மட்டும்தான் அதை ஷேர் பண்ணிக்க முடியும், ரைட் என அவள் நெற்றியில் முட்டியவன் அவள் எலும்பு முறியும்படி அவளை அணைத்து அவள் காதில் இனிமையை ஹீல்ஸ் போட்டுக்கொடி. என்னால் உன்னை கிஸ் பண்ண குனிய முடியலை பாரு, இடுப்பு வலிக்குது. இல்லைனா லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிப்போம், பெட்ரூம் ஓகே தான் என கண்ணடித்து கூற ஆருத்ரா அவனை முறைத்தாள். ரைட்டு, ஃபார்முக்கு வந்துட்டா என மீண்டும் அவள் இதழை தீண்டியவன் இன்னும் அணைத்து ஐ லவ் யூ குட்டச்சி என்று அவளை நீங்கிச் சென்றான். எவ்வளவு நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் என்று ஆருத்ரா அறியவில்லை. ஜானு வந்து அவள் தோள் தட்டி, ஏய் என்னடி நின்னுக்கிட்டே தூங்குறியா என்ன? ஜானு அவளை ஜானு வித்தியாசமாக பார்க்க, ஆர் யூ ஓகே ஆரு என அவள் கேட்டுக்கொண்டிருக்க அங்கு வந்தனர் துருவும் ஜெய்யும். ஜெய் துருவின் காரின் ஒளியிலேயே அவளை விட்டு நீங்கிச் சென்றாள். அதனை அறியாமல் அவள் அதே இடத்தில் நின்றிருக்க சிரித்தபடி அவள் அருகில் வந்தவன், என்னாச்சு ஜானு? தெரியல ஜெய், இவ இங்கேயே நிற்கிறா. என்னன்னு கேட்டா இந்த மொழி முழிக்கிறா. என்னாச்சு? தெரியலை ஜானு, நான் உள்ள தூங்கிட்டு இருந்தேன். உங்க கார் சவுண்டு கேட்டதும் எழுந்து வந்தேன். ஆருத்ரா அவன் கூறியதில் திகைத்து போய் விழிக்க, அப்போ அதெல்லாம் கனவா என ஜெய்யை பார்க்க அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் துருவை கிண்டல் செய்தபடி இருந்தார். ஜானு ஓகேவா, உள்ளே போகலாம் வா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறேன், நீ போ ஜானு. ஓகே, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன், வெயிட் பண்ணு. துருவும் வராத போனை வந்தது போல் பேசிக்கொண்டே செல்ல ஆருத்ராவும் ஜெய்யும் தனித்து நிற்க ஆருத்ரா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். குறும்பு கண்ணனாய் அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். ஆருத்ரா கோபமாய், சோ நீ திரும்பியும் என் உணர்வுகள் கூட விளையாடுற இல்லையா? நீ என்ன நினைக்கிற ஜெய்? உன் கைக்கு கிடைச்ச பொம்மையாக நான் உன் இஷ்டத்திற்கு தூக்கி போட்டு விளையாட நீ என்ன மாதிரி மனுஷன்? நீ என் உணர்வுகளை தூண்டி அதிலிருந்து நான் மீண்டு வரதற்குள்ள அது உண்மையா இல்லை பொய்யான்னு யோசிக்கிற மாதிரி வச்சு என்னை பைத்தியமாக்கிடுவ போல. நான் போறேன் ஜெய், உன்னை விட்டு, இந்த ஊரை விட்டு என்று அவள் கூறி முடிக்கும் முன்பு அவளை வேறுபுறம் இழுத்துச் சென்று, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? அவங்க வர்றாங்கன்னு தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன், போதுமா? அதுக்கு ஏன் இவ்வளோ டேமை திறந்து விடுற? இனி உன் கண்ணுக்கு கீழே ஆருத்ரா டேம்னு எழுதி ஒட்டிக்கோ, இடியட். சென்ஸ் இல்லை. இப்போ என்ன சொன்ன? போவியா? போயேன், காலை உடைச்சிடுவேன் என அவன் கூறும் பொழுதே அவன் குரலில் இருந்த தீவிரம் அவன் அதனை கண்டிப்பாக செய்வான் என்பதை கூற, இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு அங்கே போறேன் இங்கே போறேன்னு சொல்லு உன்னை என அவன் கை ஓங்க அவள் பயத்தில் சற்று தள்ளி நிற்க அதில் நிதானத்திற்கு வந்தவன், இனி அப்படி உங்கள் வீட்டுக்கு போகணும்னா என் பொண்டாட்டியை தாண்டி போகணும், நீ புரியுதா? அப்புறம் இன்னும் நீ டாக்டர் அரவிந்த் பொண்ணு கிடையாது. எதற்கெடுத்தாலும் அழுதுகிட்டு ஏசிபி ஜெய்யோட பொண்டாட்டி நீ. அதுக்கு தகுந்த மாதிரி இரு. இனி இந்த மாதிரி சும்மா சும்மா டேமை திறந்த கொன்னுடுவேன், கொன்னு போடி உள்ள என்று அவளை இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் ஜெய். ரூமிற்குள் வந்த ஆருத்ராவிற்கு எண்ணம் எல்லாம் ஜெய்யிடமே. காதலை கூட இவ்வளவு அதிரடியாக சொல்ல அவனால் மட்டுமே முடியும். அவ்வளவு நேரம் அவன் மேல் இருந்த வெறுப்பு கூட சூரியனை கண்ட பனித்துளி போல் காணாமல் போயிருந்தது. அவனின் அதிரடியில் மெல்ல அவன் நினைவில் உறங்கி போனாள். காலை விடியல் எல்லோருக்குமே சந்தோஷமான மனநிலையை கொடுத்தது. ஜானு துருவிற்கு கால் செய்ய நீண்ட நேர அழைப்பிற்கு பின் அட்டன் செய்தவன், துருவ் சொல்லு அம்மு, இன்னுமா தூங்குற? ஏன்
இந்த டைமிங் பிரச்சனை தான். எனக்கு அங்கே இருக்கிற டைமுக்கு தான் தூக்கம் வருது. அண்ட் நேற்று நீ கொடுத்த முத்தம் வேற டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? ஸோ தூக்கமே இல்லைடா. உன்ன சொல்லு 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 அம்மு. போதும், உன் லவ் டைலாக் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. இப்போ ஒழுங்கா டேட் கிளம்புறதுக்குள்ளே வந்து பேசு. நீ கீர்த்தி ஆண்டிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா? அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? என படப்படப்போடு சொன்னவளை அணைத்து ஆறுதல் படுத்த நினைத்த மனதை அடக்கி கொண்டவன், அம்மு ஜஸ்ட் ரிலாக்ஸ், நான் இன்னும் 15 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் என ஃபோனை கட் செய்து கீர்த்தியை தேட அவள் வருண் வீட்டிற்கு செல்வதாய் எழுதி வைத்து விட்டு சென்றிருந்தாள். துருவா, நீதான் லேட்டா என குளியல் அறை புகுந்து கொண்டாள். காலை உணவிற்கு அனைவரும் டைனிங் டேபிளில் இருக்க ஜெய் மட்டும் இல்லாமல் போக ஆருத்ரா நல்லா பக்கம் பக்கமாக டயலாக் பேசிட்டு இப்போ எங்கே போய் தொலைஞ்சான் என அவன் ரூமின் வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். ஜானவும் வாசலையும் தட்டையும் மாறி மாறி பார்த்தபடி இருந்தான். வருண் அனைத்தையும் பார்த்தும் பாராதபடி சாப்பிட்டு கொண்டிருந்தாள். வினய் அவர்கள் இருவரையும் பார்த்து, உங்கள் 2 பேருக்கும் என்ன ஆச்சு, அப்படி எதை தேடுறீங்க என்று கேட்க, ஜானுவும் ஆருத்ராவும் வினையை முறைத்து கொண்டே வருணை பார்த்து சிரித்து வைத்தனர். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஜெய் வெளியில் இருந்து வர ஆருத்ரா அவனையே பார்க்க, அவன் எப்பொழுதும் போல் தந்தையின் அருகில் இருந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டான். ஆருத்ரா மனதில், அடப்பாவி, காலையிலிருந்து உன் ரூமை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறேன், நீ என்னன்னா நமக்கு என்னன்னு வந்து உட்கார்ந்துருக்கிற, இவனை என்ன பண்ணலாம் என யோசித்தபடி வருணை பார்த்து, அங்கிள். எல்லோரும் அவளையே பார்க்க ஜெய் அவன் புருவம் உயர்த்தி அவளை பார்த்து விட்டு திரும்பிக் கொண்டான். மனத்திற்குள் மட்டும், குட்டச்சி ஏதோ பிளான் பண்ணிட்டா, சிக்காதடா ஜெய், நேற்று முழுவதும் கண்ணில் டேமை வச்சு நம்ம மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன ஒரு லுக்கு விடுது பாரு. வருண், சொல்லுடா, நீங்கள் லவ் மேரேஜ் தானே? வருண் சிரித்துக்கொண்டே தலையை ஆட்ட, ஆமாம், ஏன் கேட்குற? டேட் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு. எப்படி நீங்கள் அவ்வளோ திடமா ஆன்ட்டி உங்களை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நம்பினீங்க? வருண் சிரித்தபடி, அது ஒரு உள் உணர்வு தான். ஏன் பொண்ணுங்க உங்களுக்குத்தான் அது இருக்குமா என்ன? பசங்களுக்கும் இருக்குமா என்ன? நாங்கள் வெளியில் சொல்கிறது இல்லை. அவளுக்கு என் மேலே விருப்பம் இருக்கும்னு தெரிஞ்சுதான் கல்யாணமே பண்ணினேன். ஜெய் ஆருத்ராவை பார்த்து, இது உனக்கு தேவையா? நல்ல பல்பா, நீ என்னை சைட் அடிக்கிறது தெரிஞ்சு தாண்டி நானே உன்னை பார்த்தேன். ரொம்ப அறிவா கேட்குறதா நினைப்பா உனக்கு என தன் கண்கள் மூலமே பதில் சொல்லி கொண்டிருந்தான். ஆருத்ரா அவன் விழிகளில் அவன் கிண்டலை ரசித்தாலும் அவனை முறைத்து கொண்டே போடா என உதட்டை மட்டும் அசைத்து கூற, அவள் கூறியதை படித்தவன் விழிகளில் மட்டும் திகைப்பை காட்டி, வெளியில் வா, உனக்கு இருக்கு என தன் கண்கள் மூலமே பதில் சொல்லியிருந்தான். வினய், டேட், மாம் உங்களை லவ் பண்ணலைனா என்ன பண்ணியிருப்பீங்க? வருண் சம்யுக்தாவை பார்த்தபடி, வேற என்ன பண்ணியிருப்பேன்? பிருத்விராஜ் சம்யுக்தாவை தூக்கின மாதிரி உங்கள் அம்மாவை நான் தூக்கியிருப்பேன் என்று காதலுடன் சம்யுக்தாவை பார்த்து சொல்லி கொண்டிருந்தார். ஆருத்ரா, அங்கிள் சூப்பர், நீங்கள் இருக்கிற ஸ்மார்ட்டுக்கு ஆண்டி கொஞ்சம் கம்மி தான், அதுவும் அந்த டெம்பிள் ஓவர் க்யூட்டாக இருக்குது. வருண் சம்யுக்தாவை கண்களால் சீண்ட, சம்யுக்தா உடனே, உங்கள் அங்கிளுக்கு வயசாயிடுச்சு, அது தெரியலையா உனக்கு? ஆருத்ரா, யார் சொன்னது? இன்னும் அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? எங்கள் காலேஜில் அவருக்கு ஒரு ஆர்மியே இருக்குது. வினய் உடனே ஆருத்ராவை பார்த்து, அடி பாவி, எங்களுக்கும் தான் டெம்பிள் இருக்கு பாரு என்று கூற, ஆருத்ரா, ஆனால் அங்கிளுக்கு தான் அழகா இருக்குடா, அவர் தான் ஒரிஜினல், நீங்களாம் ஜெராக்ஸ் தான். அப்படியே உங்களுக்கு எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அங்கிள் மாதிரி சிரிக்கணும். எப்போ பாரு ஏதோ 1 கிலோ மிளகாயை அப்படியே சாப்பிட்ட மாதிரி கடுக்கடுன்னு இருந்தா என்ன பண்ணுறதாம் என்ற பதிலை வினயிடம் சொன்னாலும் பார்வை ஜெயிடம் இருந்தது. அதே நேரம் துருவும் உள்ளே வர ஜானு அவனை முறைத்தபடி இருக்க, அம்மு சாரிடி என்று தன் கண்களால் கெஞ்சி கொண்டு வந்தான். சம்யுக்தா அருகில் இருந்த கீர்த்தி, ஏண்டா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல, எதுக்கு எழுந்த? துரு, ஓ நோ மாம், தூக்கம் வரல, ஸோ ஒன்லி. ஆனால் அவன் கண்கள் மட்டும் ஜானுவை பார்த்தபடி இருந்தது. வருண், ஓகே ஜானு, ஆறு. வினய், கெட் ரெடி ஃபார் தி காலேஜ். துரு, அங்கிள் நீ அவங்கள ட்ராப் பண்ணிடு. அங்கிள், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
என திக்கி திணறி ஒரு வழியாக சொல்லி முடித்தான் துரு. வருண் ஜானுவை பார்த்தபடி, பேசலாம் பேசலாம், நீ அவங்களை ட்ராப் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்துடு. ஓகே அங்குள். ஜெய் எழ வருண் அவனிடம், ஜெய் யூ ஸ்டே பேக் ஹியர், கொஞ்சம் லேட்டாக போகலாம். ஓகே டேட் என்று அவன் ரூம் நோக்கி சென்றான். ஆருத்ரா காலேஜ் கிளம்பி ஹாலில் யாரும் இல்லை என்று தெரிந்து கொண்டு மெதுவாக ஜெய் ரூமிற்குள் அருகில் வர அதே நேரம் அவள் உள்ளே இழுக்கப்பட்டிருந்தாள். என்ன டாக்டர் மேடம் இந்த பக்கம்? ஆமாம், என்ன உங்கள் டேமை இன்னும் ஓப்பன் பண்ணலை? ஆருத்ரா அவன் கேள்வியில் முகத்தை திருப்பிக் கொள்ள, ஏய் உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கிறேன், இப்படி உன் மூஞ்சியை நான் பேசுகிறப்ப திருப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. நான் அப்படித்தான் செய்வேன். அது என்னன்னா எப்பவும் அழுதுட்டாவா இருக்கிறேன். ஜெய், அது என்ன அந்த ஓல்டு மேன் உனக்கு க்யூட்டா தெரியுறாரா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மெதுவாக பேசு. ஏண்டி, அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் உன்னை ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க. ஜெய், அவங்க இருக்கட்டும், உனக்கு அவர் டிம்பிள் அவ்வளோ அழகாக இருக்குதா? ஏன் எங்களுக்கெல்லாம் இல்லையா? ஆருத்ரா சிரித்து கொண்டே சிறு குழந்தை என தன்னிடம் வாதாடும் தன்னவனை அணைத்து கொள்ள கைகள் எழ, ஜெய் பேசிக்கொண்டு இருந்தவன் அவளின் குரல் எழும்பாமல் இருப்பதை நினைத்து திரும்பி பார்க்க, அங்கே வெளிகளில் தன் காதலை தேக்கி தன்னையே பார்த்து கொண்டிருந்தவளிடம் அருகில் வந்தவன் அவள் கைகளை எடுத்து மாலை போல் தன் மீது போட்டு கொண்டான். உனக்கு என்னை ஹக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணிடணும், இப்படி யோசிச்சுட்டு நிற்காத, புரியுதா என்று நெற்றியில் இதழ் பதித்தான். ஜெய் கூறியதுமே ஆருத்ரா அவனை இருக்க அணைக்க, அவள் அணைப்பு சொல்லியது அவளின் காதலின் ஆழத்தை. மெல்ல அவளை தன்னிடம் இருந்து பிரித்தவன் அவள் வெளி நீரை இதழ் கொண்டே துடைத்தவன். என்னடா இன்னும் டேமை திறக்கலையேன்னு நினைச்சேன், திறந்துட்டா. ஒருவேளை நான் இப்படி துடைக்கணும்னு தான் நீ அழ ஆரம்பிக்கிறியோ? அதுவரை அவன் தோளில் சாய்ந்திருந்தவள் நிமிர்ந்து அவள் முகம் பார்த்து, உன்னை போடா என வெளியில் செல்ல எத்தனிக்க, அவளை தன் கை வளைவில் கொண்டு வந்தவன், நீ என்ன லூசா? ஏன் என்னமோ நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு போற, என்னமோ மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை மாதிரி. வெளியில யார் இருக்கிறாங்க இல்லைன்னு பார்க்க மாட்டியா நீ லூசு? அட ஆமா இல்ல, இப்போ என்ன செய்ய என்று திருவென விழிக்க, ஒன்றும் செய்ய வேணாம், இப்படியே நில்லு என்று இன்னும் நெருக்கி அணைக்க, உன்ன என்று அவள் சொல்லும் போதே ஜானு அழைக்கும் குரல் கேட்க, ஆருத்ரா, அச்சோ ஜானு கூப்பிடுறா, இப்போ என்ன பண்றது? நம்ம மாட்ட போறோம். அடிப்பாவி, மாட்ட போறோம் இல்ல, மாட்ட போற. ஏன் ஜெய், நீ தாண்டி என் ரூம்ல என் கால் மேல என்னை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற. ஆருத்ரா, ஆமா. என்னை முழித்து, ஜெய் ப்ளீஸ் என்னை வெளியில கூட்டிட்டு போ என்று அவன் சட்டை பட்டனை திருக, ஜெய் நீ இப்படி கேட்டா எப்படிடி உன்னை வெளியில அனுப்ப தோணும் சொல்லு? அதுக்கு நீயும் போகாத, நானும் போகல, ரூமுக்குள்ளேயே இருப்போம் என்று கண்ணடிக்க, ஓ ஏசிபி சாருக்கு இந்த நினைப்பு வேறையா? ஜெய் பதில் சொல்ல வாய் திறக்கும் முன்பு வருணின் அழைப்பு காதில் விழ, எஸ் டேட் என்று கூறியவன் அவளிடம், சரி நீ கிளம்பு என்று வெளியில் செல்ல அவன் கைப்பிடித்து தடுத்தவள், ஜெய் ஈவினிங் பிக்கப் பண்ண வரியா? ஜெய் அவளை அணைத்து, கண்டிப்பா வரேண்டி நெற்றியில் முத்தமிட்டு விலகிச் சென்றான். வருண் துருவிடம், அவங்களை டிராப் பண்ணிட்டு ஆஃபீஸ் வந்துட்டு துரு. ஓகே அங்கிள் என்று அனைவரும் கிளம்பி செல்ல, ஜெய் வருணிடம், டேட் என்ன சொல்லுங்க. அங்கே கீர்த்தியும் சம்யுக்தாவும் வர வருண் ஜெய்யிடம், ஜெய் ராகவ் வர்றான், நீ பிக்கப் பண்ணிட்டு வந்துடு. தென் அரவிந்த் ஈவினிங் வருவான், அவனையும் நீ பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடு. கீர்த்தியிடம் திரும்பியவன், நீ ஒரு லிஸ்ட் வச்சிருந்தியே, அதை அவன்கிட்ட கொடு. ஜெய் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள அந்த ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடு. ஓகே டேட், ஆனால் எதுக்கு இத்தனை அரேஞ்ச்மெண்ட்ஸ்? வருண் சிரித்து கொண்டே, புதன்கிழமை ஜானுக்கு கல்யாணம், ஒரு அண்ணனா உன் கடமையை செய் ஜெய். ஜெய் லிஸ்ட்டை பார்த்து கொண்டே, ஓகே டேட் என கூற வாய் திறந்தவன், வா என்ன சொல்கிறீங்க? திரும்பி சம்யுக்தாவை பார்த்தவன் அவள் கீர்த்தியிடம் பேசிக்கொண்டிருக்க, மாம் மாம் சம்யுக்தா சொல்லு ஜெய், டேட் சொல்கிறது உண்மையா? என்ன சொன்னாங்க? ஜானுக்கு கல்யாணமா? சம்யுக்தா சிரித்து கொண்டே, உண்மைதான் ஜெய். ஓ ஷிட், என்கிட்ட ஏன் சொல்லலை? என்னை விடுங்க, ஜானுக்கிட்டையும் சொல்லாம. டேட் இது கண்டிப்பாக நடக்காது, அதுவும் அந்த ராகேஷ் கூட. நோ வே, பார்க்குறேன் என்னையும் மீறி நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு என அவன் கோபமாக, டே
டேட் போதும் நிறுத்துங்க. அதான் துருவ வெளியில் அனுப்பிட்டு என்கிட்ட பேசுகிறீங்களா? ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் டேட். வேகமாய் கீர்த்தியிடம் திரும்பியவன், ஆன்ட்டி யூ துரு ஜானுவை விரும்புகிறான். அதனால இவர் பிளான் பண்ணி விஷ்ணு அங்கே லண்டன் போக வச்சிருக்கிறார் என்று அவன் பேசிக்கொண்டே போக வருண் சிரித்தபடியே எழுந்து அவனிடம் தண்ணீர் கொடுத்தான். ஆமாம், இப்போ ரொம்ப முக்கியம் இது. இப்போ எல்லாம் நீ நிறைய தமிழ் சினிமா பார்க்குறியா? பக்கம் பக்கமாக வசனம் பேசுகிற? டேட், ஏண்டா கல்யாணம் மட்டும்தான் நான் சொன்னேன், மாப்பிள்ளை யாருன்னு சொல்லலையே. அதுக்குள்ளேயும் இவ்வளோ பேசுகிற நீ? டேட், என்ன டேட்? மாப்பிள்ளை துருவுதாண்டா. டேட், என்னை வருணை இறுக்கி கட்டி கொண்டவன், எப்படி தெரியும்? உனக்கு எப்போ தெரியும்? ஜஸ்ட் 4 days முன்னாடி. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். என்னை கீர்த்தியை பார்த்தான். கீர்த்தி, ஆமா ஜெய். துருவ் லவ் பண்ணுறது தெரிஞ்சதும் விஷ்ணு அவனை அமெரிக்கா அனுப்ப முடிவு பண்ணிட்டார். பட் என்னால் துருவை அப்படி பார்க்க முடியல. அதான் அண்ணா கிட்ட சொல்லிட்டேன். வருண், லண்டன் போன எருமை நம்மக்கிட்ட வந்த ஜானுவை கேட்டா அவனுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேனாமா? என்னமோ நம்ம எல்லாம் மில்லியனராம், அதனால் நமக்குள்ள நட்பு மட்டும்தான் சரியாக வருமாம். அதோட கம்ப்யூட்டர் மூளை அவ்வளோ யோசிக்கிறப்ப நம்ம போலீஸ் மூளை கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். அதான் அந்த லண்டனுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அந்த கம்ப்யூட்டர் மூளையை. ஜெய், அப்போது அங்கிள் கல்யாணத்துக்கு வர வேணாமா? வருண், வருவார். நாளைக்கு நைட்டு ஃப்ளைட் ஏறிடுவார். டேட், வருண் சிரித்தபடி, ஐ நோ மை ஃப்ரெண்ட். என்னை கண்ணடிக்க ஜெய் வருணை கட்டி கொண்டு, டேட் யூ ஆர் ஜஸ்ட் அமேசிங். சரி சொல்லுங்க, இப்போ நான் என்ன செய்யணும்? வருண், ஜானுக்கு எல்லாம் கீர்த்தியும் யுகியும் பார்த்துப்பாங்க. துருவுக்கு நீ பார்த்துக்கோ, கூட ராகவை வச்சுக்கோ, ஓகே? டேட், எஸ். துருவுக்கு விஷயத்தை சொல்லிடலாமே. அது இன்னைக்கு அவன் என்கிட்ட வந்து பேசுறதுல இருக்கு. இல்லைனா அவனுக்கும் கல்யாணத்தப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் என தன் தோள்களை குளிக்கபடி நடந்து சென்றான். ஜெய் மனதில் அத்தனை சந்தோஷமாக ராகவை அழைக்கச் செல்ல, அதே நேரம் ராகேஷ் ஆருத்ராவையும் ஜானுவையும் டெல்லியை தாண்டி கடத்தி சென்று கொண்டிருந்தார். அத்தியாயம் 42. துரு அனைவரையும் காலேஜில் டிராப் செய்ய அவர்களுக்கு தனிமை கொடுக்கும் பொருட்டு ஆருத்ரா வினை அழைத்து கொண்டு முன்னே சென்றார். அவர்கள் பின்னால் சென்ற ஜானுவை கைப்பிடித்து தடுத்தவன், நம்மளை தனியாக விடணும்னு தான் வினையை கூட்டிகிட்டு போகிறா. நீ என்னமோ நமக்கு என்னென்ன போயிட்டு இருக்கிற? சாரி துரு, ஏதோ ஞாபகம். ரிலாக்ஸ் அம்மோ. எப்படி துரு? நான் வீட்டில் டேட் கிட்ட பேச சொன்னதே அங்கே மாம் அண்ட் ஆண்டி இருப்பாங்கன்னு தான். பட் இப்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. படபடப்பாய் பேசியவள் கை மீது தனது கையை வைத்தவன் அவள் கைகளை மெதுவாய் தட்டி, நான் பார்த்துக்கிறேன், நீ ரிலாக்ஸ் ஆயிரு என்று கூறி சென்றான். துருவிற்குமே சற்று பதற்றமாகத்தான் இருந்தது. அவன் ஜெய்க்கு அழைத்தான். ஜெய் ஏர்போர்ட்டில் இருந்து ராகவை பிக்கப் செய்ய வர, ராகவ், ஏய் ஜெய், நீ கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் மாதிரியே மாறிட்டேடா. அப்படியா என்று சிரிக்க, இந்த ஸ்மைல் கூட அப்படி தாண்டா இருக்கு. நீங்களும் தான் அங்கிள், நல்லா சேஞ்ச் ஆயிட்டீங்க. அப்படியா? எப்படி சொல்கிற? பின்ன ஒரு ஃபிட்டாக இல்லாமல் தொப்பையா நல்ல ஆண்டி சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு டிஎஸ்பி கெத்தா உங்களுக்கு கீழ் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு வேலையை கொடுத்துட்டு சும்மா ஜாலியாக இருக்கிறீங்க போல. ஆமாம், உங்கள் ஆண்டி சமைச்சு நான் சாப்பிட்டேன், அதை நீ பார்த்த. ஏன்டா நீ வேற, தன் கையே தனக்கு உதவின்னு நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் என அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே வெளியில் வர துருவ் கால் செய்தான். ஜெய், சொல்லு மச்சான், எங்கே இருக்க ஜெய்? கொஞ்சம் வேலை, வெளியில் இருக்கிறேன். அம்மா, நீ எங்கே இருக்கிற? டேட் கிட்ட பேசிட்டியா? ஐஜி ஆஃபீஸில் தாண்டா நிற்கிறேன். கொஞ்சம் நீயும் வாயேன், வந்து வெளியில் நில்லுடா. சிங்கத்தின் குகைக்குள்ளே தனியாக போகிற ஒரு ஃபீல் ஆகுதுடா. ரொம்ப ஜெர்க்காகாதடா, சும்மா உள்ளே போ. ஆல் தி பெஸ்ட் என்னை சிரித்து கொண்டே கட் செய்து விட்டான். ராகவ், டேய், வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளைன்னு கொஞ்சமாவது அவனுக்கு மதிப்பு கொடுக்குறியா நீ? அவனுக்கு மதிப்பு கொடுக்கமா வேண்டாமா? என்னடா இப்படி வச்சு செய்றீங்க அப்பாவும் மகனும்? பாவமாக கேட்குறான்டா அவன். நான் என்ன பண்ணுறது அங்கிள், எல்லாம் உங்கள் பாஸ் பண்ணுற வேலை என அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே வினை கால் செய்தான். சொல்லு வினை. ஜெய். ஜெய் வண்டியை ஒருபுறம் ஓரம் கட்டியவன், வினை, இட்ஸ் எவ்ரிதிங் ஓகே?
இல்லை, ஜானுவையும் ஆறுவையும் யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கடா. யாருன்னு தெரியல. வா, காட்ஸ் எங்க? இன்னைக்கு துருவ் தானே ட்ராப் பண்ணாங்க. ஓ ஷிட், இதை எப்படி மறந்தேன்? உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் எல்லாருமே கேண்டீனில் இருந்தோம். அப்போது துருவ் தானுவை கூப்பிட்றான்னு வந்து யாரோ கூட்டிகிட்டு போனாங்க. பின்னாடியே ஆறு போனான். தென் அவங்களுக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன்டா, வரல. சரி, நானும் தேடி பார்த்துட்டு அவங்க கிளாஸ்க்கு போய் பார்த்தா அங்கேயும் அவங்க இல்லை. சரி, மொபைல் ஜிபிஆர்எஸ் ஆன் பண்ணி பார்த்தா அது அவுட்டர் ஏரியா காட்டுது. இப்போ நான் அவங்கள தேடித்தான் போகிறேன். நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே வினய், பி சேஃப். நீ அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாலும் உள்ளே போகாத என அவன் சொல்வதையும் கேட்காமல் அவர்கள் போகும் வழித்தடத்தில் சென்று கொண்டிருந்தான் வினய். துரு இங்கு சற்று பதற்றமாகவே உள்ளே செல்ல அங்கு இருந்தவர், சார் நீங்க வந்ததும் உள்ளே வர சொன்னார் என அவரிடம் தலையை ஆட்டியபடி கதவையை தட்டினான். கதவினை திறந்த துருவை வரவேற்பாக புன்னகை செய்து அமர செய்தான் வருண். என்ன சாப்பிட்ற துரு? ஒன்றும் வேணாம் அங்கிள் என அவன் கூறும் பொழுதே அவனின் மொபைல் அடிக்க அதனை கட் செய்தான். தென் சொல்லு, என்ன பேசணும் என்கிட்ட? அங்கிள். அங்கிள். அவனது பதற்றத்தை ரசித்து கொண்டே அவன் அருகில் வந்தவன், இது என்ன சின்ன புள்ள மாதிரி அங்கிள் அங்கிள்னு ஏழை முட்டுக்கிட்டு சொல்லு அங்கிள் என அவன் சொல்லும் பொழுதே மீண்டும் அவனது மொபைல் ஒலிக்க, அட்டன் பண்ணு துரு, ஏதோ அன்னோன் நம்பர் தான், கட் ஆகிடுச்சு. அங்கிள் நான் உங்ககிட்ட ஜா என ஆரம்பிக்க மீண்டும் மொபைல் அடிக்க, வருண் அட்டன் பண்ணு என செய்கையால் சொல்ல துரு அட்டன் செய்து ஹலோ என்று கூறினான். துரு தானே நீ? ஆமாம். யார் நீங்க? வருணின் பார்வை கூர்மையாய் துரு மீது படிய, ஜானுக்கு ஹீரோ, உனக்கு வில்லன்டா. துரு திகைப்பாய் வருணை பார்க்க அவன் பார்வையை உணர்ந்தவன் செய்கையால் அவனை லவுட் ஸ்பீக்கரில் போடச் சொல்லி பேச சொல்ல, என்ன சொல்ற நீ? முதல்ல நீ யாரு? ஏண்டா இன்னுமா என்னை நீ கண்டுபிடிக்கல? ராகேஷ் பேசுறேன்டா. ஏ நீ என்ன லூசா? நான் லூசா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கு. ஆமாம், எப்படி நான் அவளை முழுசா 3 வருஷமா லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் இல்லடா? நான் அதை உன்கிட்ட தானே முதல்ல சொன்னேன். அதுக்கும் நீ என்னை அடிச்சல்ல. சரி, ஏதோ உங்கள் வீட்டு பொண்ணை பற்றி பேசுனதுனால அடித்தது போல. சரி, அவளும் படிக்கட்டும்னு நான் நினச்சா. நீயும் அமெரிக்கா போன. சரி, போன நீ அப்படியே போய் தொலையாமல் ஏன்டா இங்கே வந்த? நான் என் வீட்டில் பேசி வந்து பொண்ணு கேட்டா நீ பெரிய இவன் மாதிரி வந்து நிற்கிற. போதா குறைக்கு அந்த ஐஜி பெரிய இவனாட்டம். இப்போ கல்யாணம் பண்ண முடியாது, பொண்ணு படிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னான். அப்புறம் ஏண்டா இவ்வளோ அவசரமாக கல்யாணத்தை வச்சிருக்கிறான்? அதான் பொண்ணை தூக்கிட்டேன். இன்னும் சில மணி நேரங்களில் என் ஜானு மிஸ்ஸஸ் ராகேஷ் ஆயிடுவா. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன்டா. டேய் ராகேஷ், பைத்திய மாதிரி எதுவும் பண்ணாத. அவள் என்னை லவ் பண்ணுறாடா இடியட். அவள் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணுவா? அதான் தெரியுமே, அன்னைக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணினது, அவளை தூக்கிட்டு போனது, அப்புறம் காருக்குள்ள என அவன் சொல்லும் முன்பு துரு கோபத்தின் உச்சி நின்றான். போதும் இடியட், வடிச்சவ மாதிரி பேசுடா. ஓகே, உன்கிட்ட பேச நேரம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜானு வந்துடுவா. அப்புறம் கல்யாணம் தான். ஐ நோ யுவர் சவுத் இந்தியன் சென்டிமெண்ட்ஸ். தாலி கட்டிட்டா உடனே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு என ராகேஷ் சிரித்தபடியே கூறிக்கொண்டிருந்தார். ஏய், அப்புறம் நீயும் உன் ஃப்ரெண்டு அந்த ஏசிபி இருக்கிறான் பாரு. ஓ, இப்போ மச்சான் இல்லையா அந்த ஏசிபி இருக்காருல்ல, 2 பேரும் என்னை தேடி வர்றதுக்குள்ள நான் கிளம்பிடுவேன். ஸோ 2 பேரும் என்னை தேடி அலையாம நேராக என் வீட்டுக்கே வந்துடுங்க, சரியா என பேசியபடி ராகேஷ் கட் செய்திருந்தான். துரு திரும்பி வருணிடம், அங்கிள் இப்போ என்ன செய்யறது? துரு ரிலாக்ஸ். நீ பேசிட்டு இருக்கிறப்பவே அவனோட நெட்வொர்க் சேஸ் பண்ணின, அதை அவன் ஹேக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறான். படித்த படிப்பை எப்படி தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு. ஓகே, நீ ஜெய்க்கு கால் பண்ணு. ஜெய் குழப்பத்தின் உச்சியில் இருந்தான். ராகவ், ஜெய் இன்னும் 30 மினிட்ஸ் ஆகும் நம்ம வினை இருக்கும் இடத்திற்கு ரீச் ஆக என இருக்கும் டிராஃபிக்கில் புகுந்து போய் கொண்டிருந்தான் ஜெய். ஆனாலும் அவன் மனதில் யாராக இருக்கும்? மாமோட பிஸ்னஸ் எனிமிஸா
இல்லை டேடோட இல்லை என்னோட எனிமிஸாக இருக்குமா? எங்களை பயமுறுத்தி பார்க்குற முயற்சியா இல்லை பணத்துக்காக பண்ணுறாங்களா? என்ன ஜெய் யோசிக்கிற? இல்லை அங்கிள், எதுக்கு இந்த கடத்தல்? யாரு? ஏன் இன்னும் நம்மளை காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க? அதான் ஏன்னு யோசிக்கிறேன். ஜெய் பாஸ் கிட்ட சொல்லாமல் வேணாம் அங்கிள் என ஜெய்யின் மொபைல் அடிக்க துவங்க பார்த்தவன் துருதான் அங்கிள் என தன்னை சரி செய்து சொல்லு மச்சான். டேட் கிட்ட பேசிட்டியா ஜெய் என வருணின் குரல் கேட்டதும், டேட் ஜானுவையும் ஆறுவையும் கடத்திருக்கிறாங்க. ஆமாம், அவங்கள தேடி தான் நாங்கள் போகிறோம் என்று வினய் சொன்னதை சொல்ல, இட்ஸ் எ குட் மூவ். ஆனால் அவன் எனக்கு உயிரோட வேணும், எண்ணி எதுவுமே பண்ணிடாத என வருண் பேசும் பொழுதே ராகவ், ஜெய் சிக்னல் கட் ஆகுது. டேட் இப்போ என்ன பண்ணுறது? ஜெய், அவங்களால மொபைல் ஜிபிஆர்எஸ் தான் கட் ஆகியிருக்கும். நீ அவங்க கிட்ட வாட்சில் இருக்கிறத ட்ரேஸ் பண்ணு. அதை ஒன்றுமே பண்ண முடியாது. டேட், நான் அதை மறந்தே போயிட்டேன். ஓகே டேட், நான் ஸ்பாட்டுக்கு வர வரைக்கும் நீ அவனை ரொம்ப ஹார்ஸாக டீல் பண்ணாத, சரியா? ஜெய், டேட் எனக்கு யாருன்னு தெரிகிற வரைக்கும் தான் பிரச்சனை. இப்போ பால் இஸ் ஆன் மை கோர்ட் என்று அழைப்பை துண்டிக்க வருண் துருவிடம், துரு லெட்ஸ் கோ என் ஜெய் அவன்கிட்ட போயிட்டே இருக்கிறான். நம்ம சீக்கிரம் போகணும். அதுவரை தன்னவளின் முகமே தன் கண் முன்னால் தோன்ற அதில் உழன்று கொண்டிருந்தவன் வருணின் பதிலில் வேகமாய் காரின் டிரைவிங் சீட்டில் அமர அவன் இருந்த நிலையை உணர்ந்து வருண் அவன் தோள் தட்டி, நான் டிரைவ் பண்ணுறேன், நீ இங்க வா என்று அவனை அங்கு அமர வைத்து, துரு எப்பவும் பிரச்சனைனா கொஞ்சம் அதை தள்ளி வச்சு யோசிக்க கற்றுக்கோ. அப்போதான் அதுக்கான தீர்வை நாம் யோசிக்க முடியும். இப்போ அவன் எங்கே இருக்கிறான் பாரு. அம்முவோட ஜிபிஆர்எஸ்ஸை ட்ரேஸ் பண்ணினேன்னு என்று கூற துரு அப்பொழுதும் அமைதியாக இருக்க, துரு அங்குள் நீ தான் சொல்லணும் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு என்று அவன் சொல்ல ஆரம்பிக்க வருணின் மனதில் ஜெய் தான் செல்லும் வரை அவனை உயிரோடு விட வேண்டுமே என்ற எண்ணமே மேலோங்கி கொண்டிருந்தது. வருணிடம் பேசிய பின் சற்று நிதானமாய் மூச்சை விட்டான். அதுவரை இவனுக்கு தெரிந்த தற்காப்பு கலை அனைத்தையும் ஜானுவிற்கும் தெரியும் என்பதால் அவள் கொஞ்சம் தெளிவாக இருப்பாள். ஆனால் ஆரு சும்மாவே டேமை திறந்து விட்டுருவா, இப்போ என்ன செய்ய போறாளோ என்று புலம்பியபடியே இருந்தவன் ராகேஷ் தான் கடத்தினான் என்பதையும் அவனின் நோக்கம் என்ன என்பதையும் அறிந்த பின்னர், இருடா வர்றேன் யூ இடியட் என இன்னும் வேகமாய் வண்டியை செலுத்தினான். மயக்கத்தில் இருந்த விழித்த இருவருமே பின்னால் கைகள் மட்டும் கட்டியிருப்பதை உணர்ந்து தங்களை யாரோ கடத்தி இருக்கலாம் என்று உணர்ந்து கொள்ள ஜானு யார் என யோசிக்கும் பொழுதே ஆருத்ரா ஜானுவிடம், ஜானு இவங்க எல்லாம் என்ன சாப்பிடுவாங்க, இப்படி தடித்தடியாக இருக்கிறானுங்க? ஆமாம், இப்போ ரொம்ப முக்கியண்டி இது. இவனுங்க யார், என்ன, எதுக்கு கடத்திருக்கிறாங்க? நம்மளை கடத்தினது டேடுக்கு ஜெய்க்கு எல்லாம் இது தெரியுமா? இவங்க மோட்டிவ் என்ன? பணமா இல்லை வேற எதுவுமா? இப்படி இவ்வளோ இருக்கு. உனக்கு அவனுங்க தடியாக இருக்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஆரு ஜானுவை பார்த்து, இவங்க குடும்பத்துக்கே இவ்வளோ கோபம் வருது. ஷப்பா இருடி, ஏதோ பேசிக்கிறாங்க, என்னன்னு கேட்கல என ஜாது காது கொடுத்து கேட்க அவர்கள் ஹிந்தியில் இல்லாமல் பெங்காலி மொழியில் பேசி இவர்களை திரும்பி பார்க்க வேகமாய் இருவரும் கண்களை மூடிக்கொண்டனர். அவர்கள் அருகில் வந்தவன் இவர்கள் இருவரும் இன்னும் முழிக்கவில்லை என நினைத்து மீண்டும் முன்னால் அமர்ந்து கொண்டான். மேலும் அவர்களுக்குள் பேசத் தொடங்கிவிட ஆரு ஜானுவிடம், இந்த தடியன் எதுக்கு வந்தான், எதுக்கு பார்த்துட்டு போகிறான், இப்போ எதுக்கு சிரிக்கிறான்? ஜானு மெலிதாக சிரித்தபடி, அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க இடத்திற்கு போன உடனே அவன் பாஸ் கிட்ட சொல்ல போகிறானா உன்னை அவனுக்கு தர சொல்லி. ஆறு கோபமாக, யாரு அந்த தடிமாடா? இருடா உனக்கு, என் ஆள் வரட்டும் இருக்கு உனக்கு என அவர்கள் பேசும் பொழுதே அவர்கள் வண்டி வந்து நிற்க ஜானு பேசாத என கண்களால் கூறி மீண்டும் மயக்கமாய் இருப்பது போல் அமைதியாயினர். ராகேஷ் பதற்றமாய் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவன் நேற்று காலையில் ஜானுவின் திருமண பேச்சு கேட்டதிலிருந்து ஒரு நிலையில் இல்லாமலேயே இருந்தான். அதுவும் இன்னும் 2 நாட்களில் திருமணம் என்றவுடன் அவன் கோபம் வருண் மீது அதிகமாக இருந்தது. என்ன என யோசிக்கும் பொழுதே வருணை பழிவாங்கும் எண்ணமே முன்னால் இருக்க ஜானுவை கடத்தி திருமணம் செய்யும் எண்ணம் தோன்றி அதை செயல்படுத்தி விட்டான். அவனுக்கு தோதாக இன்று கார்ட்ஸ் யாரும் இன்றி அவர்களும் வர துருவின் பெயரை சொல்லி அவர்களை வெளியே வரச் செய்தான். பின்னால் வந்த ஆருத்ராவையும் தூக்கி போட்டு வரச் சொன்னான்.
அவனுடைய அடியாட்கள் அவர்கள் இருவரையும் தூக்கி கொண்டு வர தூக்கிட்டு வந்துட்டோம் அண்ணா என்று அவர்கள் கூற சிரித்தபடி ஜானுவின் அருகில் வந்தவன், ஏண்டா ரொம்ப ஜாஸ்தியாக மயக்க மருந்து கொடுத்துட்டீங்களா? இன்னும் எழுந்திருக்கல? இல்லை அண்ணா. பின்ன என்னடா இன்னும் எழுந்திருக்காம இருக்கிறாங்க? போய் தண்ணீரை எடுத்துட்டு வா என தண்ணீரை தெளிக்க இனி மயக்கம் வந்தது போல் இருக்க முடியாது என எண்ணி மெதுவாக கண்களை திறந்த ஜானு ராகேஷை பார்த்ததும், இந்த லூசு தானா கடத்தினது? இவனை எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, யார் இவன் என்று யோசிக்கும் பொழுதே, பேபி ஆர் யூ ஓகே என அவளை தொட வர பின்னால் நகர்ந்தவள், ஏய் யார் நீ? ராகேஷ் அவளை பார்த்தவன் அவளிடம் தான் 3 வருடங்களாக காதலித்தது முதல் இன்று வரை நடந்ததை கூற, அதுவரை அனைத்தையும் கேட்டவள், மிஸ்டர் ராகேஷ், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, பட் நான் உங்களை லவ் பண்ணலை, துருவைத்தான் லவ் பண்ணுறேன். இதுக்காக இப்படி என்னை நீங்கள் கடத்திட்டு வர்றது தப்பு. நீங்களும் ஒரு பெரிய ஃபேமிலி தான், இது உங்கள் குடும்பத்தையுமே பாதிக்குமே. அதை விட என் டேடுக்கு தெரிஞ்சா உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். டோன்ட் மேக் இட் ட்ரபிள் என்று பொறுமையாக கூற, பேபி அதுக்குத்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன். இட்ஸ் சிம்பிள். சரி வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் டேடு கிட்ட பேசலாம். இப்போது உனக்கு அங்கே ட்ரெஸ்ஸு வச்சுருக்கிறேன், போய் சேஞ்ச் பண்ணிக்கொடிய. அதுவரை அமைதியாக இருந்த ஆருத்ரா, ஏய் நீ என்ன லூசா? அவ தான் துருவண்ணாவை லவ் பண்ணுறாள்ல, இடியட். நீ என்னமோ பெரிய இவ மாதிரி கல்யாணம் பண்ணலாம் வான்னு சொல்கிற. உனக்கு அங்களை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு ஜெய்யை பற்றி தெரியலை. எல்லாரையும் தெரிஞ்சுதான் இவ்வளோ தூரம் தள்ளி தூக்கிட்டு வந்திருக்கிறேன். அவங்க இங்கே தேடி வர்றதுக்குள்ளே என் கல்யாணமே முடிஞ்சிருக்கும் என அவன் கூறும் பொழுதே, அண்ணே இந்த பையன் பின்னாடியே வந்துட்டான் என வினையை இழுத்து வர அதுவரை சற்று பயத்தோடு இருந்த ஜானுவும் ஆர்வும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். டேய் இவன் எப்படிடா? அப்போது அவன் அண்ணனுக்கும் சொல்லியிருப்பானேடா, எடு அவன் ஃபோனை என தேடும் பொழுதே வினை, ஷிட், வர்ற அவசரத்தில் ஃபோனை போட்டுட்டு வந்துட்டேன். அவர்கள் தேடி பார்த்து இல்லை என்பதை உறுதி செய்ய ராகேஷ் நிம்மதியாக சிரித்தபடி, அப்போ ஓகே, உனக்கு அக்கா கல்யாணத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்குடா. சரி, கெட் ரெடி பேபி என அவன் ரூமினை சாத்தி விட்டு செல்ல ஆரு வினையை முறைத்து கொண்டு, ஏண்டா ஒரு ஃபோனை கூட எடுக்காம நீ பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்தியாக்கும் என திட்ட ஜானு வந்து வினையை கட்டி கொண்டாள். சூப்பர் வினை, எப்படிடா கரெக்டாக வந்த? வினை, அதை ஏன் கேட்குற? உங்களை காணணும் உடனே தேடினேன். அப்புறம் உங்கள் மொபைல் ஜிபிஆர்எஸை ட்ராக் பண்ணி பாதி தூரம் வந்துட்டேன். அப்புறம் இவனுங்க உங்கள் ஃபோனை என்ன பண்ணாங்கன்னு தெரியலை. அதான் நம்ம வாட்ச் ஆன் பண்ணி இங்கே வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பண்ணி டைமை இழு, ஜெய் வந்துடுவான். இவர்கள் பேசுவது ஒன்றும் புரியாமல் ஆருத்ரா பார்த்து கொண்டிருக்க ஜானு சிரித்தபடி, நாங்கள் சின்ன வயசில் கடத்தப்பட்டோம். அப்போவே டேட் எங்கள் செயின் வாட்ச் இப்படி எதிலாவது ஜிபிஆர்எஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது எங்களுக்கு மட்டும் தெரியும். இப்போது வினையோட சிக்னல் வச்சு ஜெய் வந்துடுவான் என அவர்கள் பேசும் பொழுதே ராகேஷ் வந்து, இன்னும் கிளம்பலையா? சரி பரவாயில்லை, அப்படியே வா என கைப்பிடித்து இழுக்க, ஏன்னா உங்கள் போலீஸ் ஃபேமிலியை நம்பவே கூடாது, எது வேணுனாலும் பிளான் பண்ணுவீங்க. அதுவரை அமைதியாக இருந்த வினை, அவள் கையை விடு, விடலைன்னா என்னடா பண்ணுவேன்? ஆமாம், இங்கே எத்தனை பேர் சுற்றி இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் இருந்தால் என்னடா? எங்கள் டேடு வந்தால் தெரியும் உனக்கு. என்னடா எல்லாரும் ஓவரா டேடு டேடுன்னு சொல்லிக்கிட்டு, உங்கள் டேடு வந்தால் அப்படி என்ன பண்ணிடுவார் என அவன் பேசிக்கொண்டே ஜானுவை இழுக்க, இன்னொருத்தன் வந்து ஆருத்ராவையும் இழுத்து வினையையும் இருவர் பிடித்தபடி முன்னே செல்ல, அதுவரை அமைதியாக இருந்த ஜானு வினையை பார்த்து கண்ணடிக்க, இவர்கள் இருவரையும் பார்த்தபடி வந்த ஆருத்ரா, ஆரு அலர்ட்டா இரு, இதுக்கு ரெண்டும் ஏதோ பண்ண போகுதுங்க. நீயும் ஒழுங்கா லட்சணமா ஏசிபி பொண்டாட்டி மாதிரி தைரியமா இருக்கணும். ஆமாம், இவன் எங்கே இன்னும் ஆளையே காணும்? சினிமா போலீஸ் மாதிரி கடைசியில் தான் வருவானா என்னை எண்ணும் பொழுதே ஜானுவும் வினையையும் அடிக்க ஆரம்பித்திருந்தனர். அவர்களை சில மணி நேரத்தில் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தான் ராகேஷ். இவர்கள் மூவர் இருக்க அவனோ 30 பேருக்கு மேல் இருந்தார்கள். ஓரளவுக்கு மேல் போராட முடியாமல் அவன் பிடியில் சிக்கிக் கொண்டனர். ராகேஷ் சிரித்தபடி ஜானுவிடம், நாட் பேட், நல்லா தான் வளர்த்துருக்கிறாரு உங்கள் அப்பா, நல்ல டஃப் கொடுக்குறீங்கடி 2 பேரும். பட் நம்ம கல்யாணம் முடிஞ்சதும் மீதியை வச்சுக்கலாம் என ஜானுவை பிடித்து இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்க,
அதுவரை இல்லாத பயம் ஒன்று ஜானுவின் மனத்தினுள் எழ வெளிகளை மூடிய வெளிகளில் தன்னவனின் முகமே வந்து போக, துரு ப்ளீஸ் சீக்கிரம் வா டேட், ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க எனும் போதே வருணின் மனது வேகமாய் துடிக்க, அவன் முகம் மாறுதலில் துரு ஆதரவாய் அவன் கைகளை பிடித்து, அவ உங்க பொண்ணு அங்குள், சி வில் ஃபைட் அண்ட் வின் என்று கூற, வருண் மெலிதாக புன்னகை செய்து வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்தினான். ஜானு பயத்தில் நடுங்க, ராகேஷ் பேபி ரிலாக்ஸ் என்று கூற, அவனை முறைத்தவளை சட்டை செய்யாமலேயே அவன் அவர்களின் முறைப்படி கருகமணி போட்ட தாலியை எடுக்க, மச்சான் நிறுத்துங்க, அது எப்படி நான் இல்லாம கல்யாணம் நடக்கும்? யூனோ நாங்கள் ட்வின்ஸ், இதுவரைக்கும் நான் இல்லாம அவளுக்கு எதுவுமே நடந்ததில்லை. இப்போ இவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுவும் நான் இல்லாம எப்படி என அவன் அருகில் சேரினை இழுத்து போட்டு அமர்ந்தான் ஜெய். சரி கட்டுங்க என அவனை பார்த்தபடி கூற, ஆருத்ரா, ஏய் நீ என்ன லூசா, அவனை போய் கட்டுன்னு சொல்ற? என்ன நீ இப்படி சொல்ற? ராகேஷ் யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த ஸ்டேட்டோட அடுத்த சிஎம் அவங்க அம்மா தான். எவ்வளோ பெரிய ஃபேமிலி. அவங்க வீட்டில் சம்பந்தம் பேச நாம தான் புண்ணியம் பண்ணி இருக்கணும். நீங்கள் கட்டுங்க மச்சான் என்று கூறியபடி இன்னும் வசதியாய் உட்கார்ந்து கொண்டான். அவன் பின்னால் வந்த ராகவிற்கு ஒன்றும் புரியாமல், இவ்வளோ நேரம் இவனைத்தானே திட்டிகிட்டே வந்தான், கொன்று போடுற மாதிரி வந்தான், இப்போ என்னவோ கல்யாணத்தை பார்க்க வந்த மாதிரி கட்டுங்க. இவங்க அப்பாவாச்சும் என்ன பண்ண போறாருன்னு கெஸ் பண்ண முடியும் போல. இவன் அவருக்கு தாத்தாவா இருப்பான் போல இருக்கு. வினையும் ஜெய் என்ன செய்ய போகின்றான் என்பதை போல் ஆர்வமாக பார்க்க, இப்படி ஒவ்வொருத்தரும் அவர் எண்ணத்தில் இருக்க, ராகேஷ் மனதில் இவன் எப்படி உள்ளே வந்தான், அதுவும் வந்ததும் தாலியை வேற கட்ட சொல்றானே, இவனை நம்ம நம்பலாமா இல்லை வேணாமா? ஜெய் கட்டுங்க மச்சான், டைம் வேற போகுது, நீங்க வேற ஊருக்கு அவுட்டரில் கல்யாணத்தை வச்சிருக்கிறீங்க, இனி நம்ம திரும்பி போனாலே வீட்டுக்கு போக 3 hours ஆகும். நீங்கள் லேட் பண்ண எனக்கு பசி வந்துடும் பாருங்க. கட்டுங்க சீக்கிரம். ராகேஷ் இவன் உண்மைதான் கூறுகின்றான் போல் என்று நினைத்து தாலியை எடுத்து ஜானுவிடம் நெருங்கும் வரைதான் அவனுக்கு ஞாபகம் இருந்தது. மீண்டும் வெளிக்கையில் ஜெய் சிரித்தபடி, என்ன மச்சான், நான் ஒரு தட்டு தான் தட்டுனேன், அதுக்கே எப்படியா? நாங்கள் போலீஸ் ஃபேமிலிமா, சும்மா வீட்டில் அடிச்சு தான் விளையாடி பார்ப்போம். என்னடா வினே, இவர் இப்படி ஒரு தட்டுக்கே விழுந்து கிடக்கிறாரு, அதுவும் மூஞ்சில என்ன ரத்தம் என அவன் முகத்தில் இருந்து விழுந்த ரத்தத்தை தொட்டு அவனிடமே காண்பித்தான் ஜெய். இன்னும் டேடு வந்தா, மச்சான் அவ்வளோதான் போல என்னை சிரித்து கொண்டே இன்னொரு அடியும் அடித்து, ஏண்டா நீ என்ன பெரிய 4 வீணா போன மனுஷங்களை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு கடத்தல் சீன் வேற உனக்கு? ஏண்டா இப்படி? சரி வச்சது தான் வச்ச, கொஞ்சம் பக்கத்தில் வச்சு தொலையலாம்ல, இதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்? வினையை பார்த்து கொண்டு, வினய் உனக்கு இன்னும் ட்ரைனிங் பத்தலை ப்ரோ, இதுக்கெல்லாம் நானும் டேடும் வரணுமா என்ன? சொல்லு, நீயே கிளியர் பண்ணணும்டா இதெல்லாம் என்னை சொல்லிக்கொண்டே அடித்து கொண்டிருந்தாள். வினையும் அப்படி சொல்லாத ஜெய், மச்சான் கன் எல்லாம் வச்சிருக்கிறார், என்கிட்ட கன் இல்லை, நான் டேடு கிட்ட கேட்டேன் ஆனால் வாங்கி தரல என்று சொல்லிக்கொண்டே அவனும் ஒரு புறம் அடித்து கொண்டிருந்தான். ஜெய் நீ இன்னும் கொஞ்சம் பெரியவனாகு, என்னோடதை நீ எடுத்துக்கோ ப்ரோ. சரி மச்சானை நீ கட்டு, மற்றதை நான் பார்த்துட்டு வரேன் என ஆருத்ராவிடம் சென்றவன், என்னடி இப்படி மாமனை சைட்டடிக்கிற என அவள் கைப்பிடித்து இழுத்து இடுப்பில் ஒரு கையை பிடித்தபடி மறு கையால் ஒருவனை அடித்தபடி இருக்க, அவனை திரும்பி பார்த்த ஆருத்ரா ஜெய்யிடம், ஜெய் இவன் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்னை பார்த்து சிரிச்சான் ஜெய் என சிறு பிள்ளை போல் சொன்னவளை அப்பொழுதும் ரசித்து கொண்டே ஜெய் சத்தமாக சிரித்தபடி அதுவரை அடித்து கொண்டிருந்தவனை அருகே வர வைத்து, என்ன பிரதர் உண்மையா? இவளையா நீ பிடிக்குதுன்னு சொன்னீங்க? அட பாவமே, இவ அதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டா, எப்பா பாரு கண்ணில் டேமை வச்சு திறந்து விட்டுட்டே இருப்பா. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் என சொல்லி அவனை அணைக்க, ஜெய் அணைத்த அணைப்பில் அவன் எலும்புகள் உடையும் சத்தம் வெளியில் கேட்டது.
ஆருத்ரா அவனை கலக்கமாக பார்த்து, ஜெய் போதும், அவனை விடு என அவன் கைப்பிடித்து இழுத்த பெண்தான் அவனை விட்டான். அவன் விட்டதும் அணைப்பில் இருந்தவன் தொம் என்று கீழே விழுந்தான். இதை அனைத்தையும் ஒரு இடத்தில் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தான் ராகவ். ராகவ் அடிக்க வரும்பொழுதே, அங்குள், நீங்க இப்போ போலீஸ் ஆஃபீஸரா வரல, எங்க கெஸ்டா வந்திருக்கிறீங்க. மோர் ஓவர் டிராவல் பண்ணதில் ஜெட்லாக் வேற இருக்கும் உங்களுக்கு, நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று கூற ராகவும் அமைதியாக நின்று கொண்டார். ஜெயின் வியூகளை பார்த்து, கண்டிப்பா பாஸுக்கு தப்பாம பிறந்திருக்குதுங்க ரெண்டும் என்று இருவரையும் பார்த்தபடி மனதினுள் சொல்லிக் கொண்டிருந்தான். அதே நேரம் உள்ளே வந்த வருண் வெளியில் அடிபட்டிருந்தவர்களை பார்த்து துருவிடம், ஜெய் ஒரு ருத்ர தாண்டவமே ஆடியிருக்கிறான்டா என்று அவன் சொல்லி நிமிர்கையில் துரு புயலென உள்ளே போயிருந்தான். துருவை பார்த்ததும் ஜானு அவனை இறுக கட்டிக்கொண்டாள். அவனை அணைத்த அணைப்பின் நடுக்கத்தில் தன்னை அவள் எவ்வளவு தூரம் தேடி இருக்கின்றாள் என்பதை உணர்ந்த துரு ஜெய்யை பார்க்க அவன் ராகேஷ் கட்டியிருந்த ரூமினை காட்டினான். ஜானுவை அவனிடம் பிரித்து, அங்கிள் வர்றாங்க அம்மு என்று கூறி அவளை பிரித்து மெதுவாய் ராகேஷிடம் சென்றான். அங்கு துருவை எதிர்பார்க்காத ராகேஷ் மிரண்டு பின்னால் சாய அவன் கட்டினை அவிழ்த்துவிட்டு, இப்போ சொல்லு, என்ன சொன்ன? என் ஜானுவை கல்யாணம் பண்ணுவேன்னு இந்த வாய்த்தானே சொன்னுச்சு, இந்த கைத்தானே தாலி கட்டுவேன்னு போனுச்சு என கையை அடித்து உதைத்தான். ஜெய் அவன் அருகில் வந்து, போதும் துரு, அவன் செத்துட போறான், ஜஸ்ட் லீவ் ஹிம். பின்னால் வந்த வருண், என்னடா இவனையும் ஒரு வழி பண்ணிட்டீங்க போல. ஜெய் சிரித்து கொண்டே, டேட், எத்தனை நாள் நீங்க மட்டுமே ஹீரோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, நாங்களும் ஹீரோ தான், தெரிய வேண்டாமா? அதான். வருண் ஜெய்யை முறைத்து கொண்டே ராகவை பார்த்து, ஏண்டா நீ இங்கே தானே இருந்த, இவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியலையா உனக்கு? இதில் நீ ஒரு டிஎஸ்பி. வருண் ஜெய்யை முறைத்து கொண்டு, இருக்கிற டைமில் நாளைக்கு உள்ள வேலையே தலைக்கு மேலே இருக்குது, இதில் இந்த பிரச்சனை வேற என ராகவிடம் சொல்லி அனைவரையும் வண்டியில் ஏற்றிவிடச் சென்றார். வருண் நகர்ந்ததும் துரு வேகமாய் வந்து ஜானுவை கட்டிக்கொண்டு முத்தங்கள் இட, அதனை பார்த்த ஜெய், டே மச்சான், நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கிறோம் என ஆருத்ராவை அணைக்கப் போக வருணின் ஜெய் என்னும் அழைப்பில் அனைவரும் பிரிந்து நின்றனர். மீண்டும் வந்தவன் வினை கைகளில் கொஞ்சம் சிராய்ப்புகள் இருப்பதை பார்த்து, வினை, ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நீங்கள் எல்லாரும் ஒன்றா போங்க, தென் அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேணாம், டோன்ட் மேக் ஹர் டென்ஷன், நாளைக்கு எல்லாமே ஸ்மூத்தாக போகணும். அண்ட் வினை, உன்னோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஓகே தான், ஆனால் இதுவே கடைசியாக இருக்கணும். டேட் என ஜெயின் அழைப்பில் திரும்பியவன், நீ என் கூட வா என்று அழைத்து சென்று, ஜெய், அந்த ராகேஷ் காரை ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட் பண்ணு, தென் நீயும் ராகவும் போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடு, அப்புறம் வீட்டுக்கு போ. ஓகே டேட் என ஜெய் விலகி செல்ல அவன் பின்னால் சென்ற ராகவ், ஏண்டா கல்யாணத்துக்கு தானே கூப்பிட்டுங்க, இங்கே வந்தால் நீ என்னமோ அந்த சீனை காட்டுற, சரின்னு பார்த்தா நீ காட்டின சீனுக்கு என்ன திட்டிட்டு போகிறாரு அவர். ஆனால் ஜெய், நீயாவது அவனை உயிரோட விட்ட, பாஸ் வந்திருந்தா அவனோட உயிரும் போயிருக்கும். இதில் இவர் என்னமோ சொல்கிறாரு, பொறுமையின் சிகரம் மாதிரி உன்னை சொல்கிறாரு என பேசியபடியே சென்றான். ராகவ் பேசியது காதில் விழுந்தாலும் அது கேட்காதது போல் துருவையும் அனுப்பிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தான் வருண். அத்தியாயம் 43. இறுதி அத்தியாயம். வீட்டினுள் அனைவரும் உள்ளே நுழைய அங்கே அரவிந்த், மது, பிரியா, ரம்யா என அனைவரும் இருக்க ஜானு துருவிடம், இங்கே என்ன நடக்குது, அதுக்குள்ளேயும் எல்லோருக்கும் தெரிஞ்சிடுச்சா என்று கேட்க ஆருத்ரா அரவிந்திடம், டேட் என்ன எல்லோரும் வந்திருக்கிறீங்க? மது ஆருத்ரா காதினை பிடித்து, ஏன் நாங்கள் வரக்கூடாதா? ஆமாம், என்ன உன் மூஞ்சி இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக இப்படி இருக்கு? எல்லோரையும் வரவேற்பாய் சிரித்தபடி உள்ளே வந்தான் துரு. துருவிடம் பிரியா, அம்மா உங்கள் அங்கிள் எங்க துரு, காலையிலேயே கிளம்பி வந்தா, இன்னும் வீட்டுக்கு வரலையா என்று கேட்க அதே நேரம் வருண் உள்ளே வந்து பிரியாவிடம், வந்ததும் உன் புருஷனைத்தான் தேடுவியா, அவன் உன் தொல்லை இல்லாமல் சுத்தணும்னு ஜெய் கூட வெளியில் போயிட்டான். அம்மா ரம்யா எங்க என கேட்க ரம்யா, அங்கிள் நான் இங்கே இருக்கிறேன். வருண், வாவ் டியர், ரொம்ப அழகாக இருக்கிற. அம்மா எக்ஸாம் எல்லாம் எப்படி பண்ணின, என்ன படிக்க போகிற? ரம்யா வருணை கட்டிக்கொண்டே, அங்கிள் நீங்கள் இன்னும் ஸ்மார்ட் ஆயிட்டீங்க, இன்னும் ஃபிட்டாக செமையாக இருக்கிறீங்க,
எங்கள் டேட் அரவிந்த் அங்கிள் எல்லாம் வயசாயிடுச்சு. வருண் அரவிந்திடம், கேட்டுக்கோ அர்வி, உனக்கு வயசாயிடுச்சு. அரவிந்த், வருண், ஆமாடா, எங்களுக்கு மட்டும்தான் வயசாயிடுச்சு. உனக்கு அப்படியே டீனேஜ்லேயே இருக்கிற நீ. நாளைக்கு பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேசுகிறத பாரு, பொடா போய் இருக்கிற வேலையை பாரு என்று சிரிக்க, அதுவரை அவர்கள் இருவருக்கும் நடந்த பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்த துருவும் ஜானுவும் அவர்கள் திருமணம் என்ற வார்த்தையில் கலங்கி போய் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி இருக்க, சம்யுக்தா அரவிந்திடம், அப்படி சொல்லுங்க அண்ணா, காலையிலேயே இப்போ உடனே வந்துடுவேன்னு போனாங்க. ஆனால் எல்லாரும் வந்த பின்னாடி வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க என்னமோ. நானும் கீர்த்தியும் எவ்வளோதான் பார்க்கறது என்று அழுத்து கொள்ள, வருண் வேகமாய் அவள் அருகில் வந்து, என்ன யூகி, உங்கள் அண்ணன் வந்துட்டான்னு என்னை போட்டு கொடுக்குற பாத்தியா? சரி இப்போ சொல்லு, நான் என்ன பண்ணலை? டிசைனர் கிட்ட சொல்லி எல்லோரோட அவுட்ஃபிட்டும் ரெடி, இன்னும் 1 ஹவரில் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறேன். சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஹாலில் ரெடி பண்ணிடுவாங்க. கேட்ரிங் இருக்கிறதுல பெஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். முக்கியமாக எல்லாமே சவுத் இந்தியன் டிஷ். இன்னும் என்ன செய்யணும் பேபி? ஐ எம் அட் யுவர் சர்வீஸ் என அவள் காலடியில் குனிந்திருக்க, அவன் செய்கையில் சம்யுக்தா தான் வெக்கப்பட்டு சிவந்து போனாள். அங்கே இருந்தவர் அனைவரும் கைகளை தட்ட, அதே நேரம் ஜெய்யும் ராகவும் உள்ளே வந்தனர். ஜெய், என்ன அங்குள் எல்லாருமே கைத்தட்டுறாங்க? ராகவ், எனக்கு என்னடா தெரியும் என எட்டி பார்க்க, வருண் சம்யுக்தா காலடியில் அமர்ந்தபடி இருக்க, அதானே உங்கள் அப்பா ஒரு லவ் சீனை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாடா, இதனால் பாதிப்பு என்னமோ எனக்குத்தானே. ஜெய், ஏன் அங்குள்? ராகவ், அங்கே கொஞ்சம் உங்கள் பிரியா ஆண்டி திரும்பி பாரு. ஜெய் திரும்பி பார்க்க, பிரியா கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் ராகவை. ராகவ், உங்கள் அப்பா இப்போதான் ஒரு கொலையை ஆக்சிடெண்ட்டாக மாற்றினார்னு சொன்னான், நம்பவா போகிற? என்னமோ போங்கடா. ஜெய் திரும்பி, அங்குள் டேடு பார்க்குறாரு. அப்போதுதான் அவர்களை பார்த்த சம்யுக்தா, ஜெய் நீ எப்போ போன ராகவை கூப்பிட? பிரியாவே வந்ததுக்கப்புறம் தான் வர்ற. பிரியா இடையில் மறுத்து, அண்ணி ஏன் நீங்கள் ஜெய்யை திட்டுறீங்க? அவன் சின்ன பையன், ராகவ் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான். ராகவ் பிரியாவை பார்த்தபடி, எனக்கு அப்போதிலிருந்து இப்போ வரை எதிரி வெளியிலேயே இல்லை. நானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூடவே வச்சிருக்கிறேனே, இவளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே என் மனதில் மட்டுமே புலம்பி தள்ளினான். சம்யுக்தா அனைவரையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அனுப்ப, அரவிந்த் ஆருத்ராவை அழைத்து கொண்டு முன்னால் செல்ல, ஜெய் அவளை கண்களாலேயே நிற்கச் சொன்னான். ஆருத்ரா பதிலுக்கு உதட்டினை சொல்லித்து, முடியாது போடா என் அரவிந்தை அழைத்து கொண்டு அவர்கள் ரூமுக்கு சென்றார். அங்கே ஹாலில் இருந்த துருவிடம் வருண், துரு இந்த இன்விடேஷன் அம்முவோடது பாரு என்று கூறி கீர்த்தியிடம் திரும்பி, முடிஞ்சளவு உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லோருக்கும் கொடுத்தாச்சு. கீர்த்தி, ஆமாம் அண்ணா கொடுத்தாச்சு எல்லோருக்கும். வருண், அம்மு உன் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணு போதும். இந்த ரிசப்ஷன் பத்திரிக்கை இந்தா, இதை மட்டும் எல்லோருக்குமே கொடு. துரு அந்த பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு எழுந்து, அங்கிள் என்று நிமிர்ந்து நின்று, வருண் திரும்பி பார்க்க, அங்கிள் நான் அம்முவை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ லவ் ஹர், அவளும் தான். அப்படி மீறி உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ண சொன்னாலும் அவள் யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டா என்று சொல்லி முடியும் பொழுதே ஜானு வருணை இறுக்கி கட்டிக்கொண்டு, தேங்க்ஸ் டேட், யூ ஆர் தி பெஸ்ட் எவர் என்று கூற, துரு ஜானுக்கு என்னாச்சு என்பது போல் பார்க்க, ஜெய் சிரித்துக்கொண்டே பத்திரிகையை கையில் திணித்தான். அதனை திருப்பி பார்த்த துரு அங்கே அச்சடிக்கப்பட்ட பெயர்களை பார்த்து அவனும் அங்குள் என்று மற்றொரு புறம் கட்டிக்கொண்டான். கீர்த்தி சிரித்துக்கொண்டே, ஒரு வழியாக பல்பு எரிஞ்சிடுச்சு போல. அப்படியே உங்கள் அப்பா தாண்டா நீ, இது புரிய இவ்வளோ நேரம். துரு, மாம் நீங்களுமா? இருங்க டேடு கிட்ட சொல்கிறேன். அச்சுச்சோ. வருண் அவன் புறம் திரும்பி, இப்போ என்னாச்சு? துரு, அங்கிள் டேட் இல்லாமல் எப்படி இது நடக்கும்? வருண் சிரித்தபடி அவன் அருகில் வந்து, நீங்கள் கவலையே படாதீங்க மாப்பிள்ள, உங்கள் அப்பா ஆன் தி வே. துரு, எப்படி அங்கிள்? நெக்ஸ்ட் வீக்கு தான் வரேன்னு சொன்னார். வருண், எனக்கு அவனை பற்றி தெரியாதா? வேணும்னா உங்கள் அம்மா கிட்ட கேளுங்க. துரு திரும்பி கீர்த்தியை பார்க்க, ஆமாம் துரு, உங்கள் அப்பா சங்கீத் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்துடுவாங்க.
இப்போ ஓகே தானே மாப்பிள்ள? நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. துரு, அங்கிள் என்ன நீங்கள் இப்படி வாங்க போங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? வேணாம், எப்பவும் போல வா போனே சொல்லுங்க. வருண் சம்யுக்தாவை பார்த்து கொண்டே, இது உங்கள் ஆண்டியோட ஆர்டர். சம்யுக்தா, ஆமாம், என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையா, அதான். நான் இந்த ஆட்டத்திற்கு வரல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஈவினிங் அந்த பெரிய ஹோட்டலின் பெயரே தெரியாத அளவிற்கு பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. வருண் எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு முறை பார்த்தவன் திருப்தியான புன்னகையுடன் விழா நடக்கும் ஹாலிற்கு வந்து ஜெய்யிடம், நீ போய் விஷ்ணுவை பிக்கப் பண்ணிட்டு வந்துடு. ஓகே டேட். ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வந்த விஷ்ணு துருவை தேட அங்கே ஜெய் இருப்பதை பார்த்தவன், ஜெய் என்று கைகள் அசைக்க, அங்கிள் வாங்க, லேட் ஆகுது என்று அவனை இழுக்காத குறையாக காரில் வந்தான். ஏண்டா, எதுக்கு இவ்வளோ அவசரம்? அப்படியே உங்க அப்பா மாதிரி. பின் ஜெய்யின் உடைகளை பார்த்தவன், என்னடா ட்ரெஸ் இது, கல்யாணத்தில் மோனம் வாசிக்கிற மாதிரி என அவன் அணிந்திருந்த ஷெர்வானியை பார்த்து கொண்டே கேட்க, அங்கிள் இதை பார்த்தா உங்களுக்கு மோனம் வாசிக்கிற மாதிரியா இருக்குது. இதை இந்தியா லீடிங் டிசைனர் டிசைன் பண்ணது தெரியுமா? யார் பண்ணா என்ன, எனக்கு அப்படித்தான் இருக்கு. ஆமாம், என்னடா வீட்டுக்கு போகிற வழி மாதிரி இது இல்லையே. உங்கள் அப்பன் வீட்டை மாற்றிட்டானா? அவன் செஞ்சாலும் செய்வான். ஜெய் சிரித்து கொண்டு, டேட் வீட்டை மாற்றலை, நம்ம தான் ஹோட்டலுக்கு போகிறோம் ஏன்னா அந்த ஹோட்டலின் முன் வண்டியை நிறுத்த, ஏண்டா உள்ளே போங்க அங்கிள், நான் பார்க் பண்ணிட்டு வரேன். எதுக்கு இவன் உள்ளே போக சொல்கிறான்? என்ன இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ், யார் வீட்டு ஃபங்க்ஷன் இது, நம்மளை அடி வாங்க வச்சிடுவானோ என உள்ளே நுழையும் போதே மேடையில் ஜானுவிற்கான மெஹந்தி ஏற்பாடுகள் நடக்க அங்கே அழகு பதுமையாய் ஜானு நின்றிருந்தாள். அம்முவுக்கு கல்யாணமா என, என்ன என்கிட்ட எதுவுமே யாருமே சொல்லலை. அதுவரை ஜானுவை மட்டுமே பார்த்த விஷ்ணு துருவின் ஞாபகம் வர, அவன் காதல் அறிந்த பின் அவன் ஒரு தந்தையாக கண்டித்து அனுப்பிய பின்பும் துருவின் மனது தெரிந்தும் அதை செயல்படுத்த முடியாமல் வருணுக்கும் அவனுக்குமே இடையான நட்பு, வருண் தற்பொழுது உள்ள உயரமும் என அனைத்தும் சேர்த்து அவனை தடுக்க வைத்தது. ஆனால் இப்பொழுது இருக்கும் நிலைமையில் ஒரு தந்தையாய் அவனோடு இருக்க வேண்டும் என்னும் அவசியத்தை உணர்ந்தவன் துருவை தேட, அவன் அங்கு இல்லை என்பதை நினைத்து வேகமாய் வெளியில் செல்ல எத்தனிக்க, அவனை ஒரு கரம் தடுத்து நிறுத்தி, ஏண்டா இதுதான் நீ வர்ற நேரமா? இன்னும் உங்க 2 பேருக்குமே பொறுப்பு இல்லடா. உங்க பிள்ளைங்க கல்யாணத்துல கூட விளையாட்டு தானா உங்களுக்கு என்று அரவிந்த் கடிய, அர்வி இப்போ என்ன சொன்னேன்? உன் பிள்ளை கல்யாணம் தானே இது. வாட் வாட் என நிமிர்ந்து பார்க்க, அங்கே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பெயரினை பார்த்தவன் அப்படியே மயங்கி விழ, அதே நேரம் அவனை தன் கை கொண்டு தாங்கினான் வருண். இன்னொரு கையில் ஜூஸுடன், டேய் ஆரம்பிச்சிட்டியா கருமம், எழுந்து தொலை, எப்போ பாரு மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு. அரவிந்தை பார்த்து, உன்னை யார் அவசரமாக சொல்ல சொன்னது? நான் தான் ஜூஸ் எடுத்துட்டு வர்றேன்ல, பாரு பக்கி எப்படி சுகமாக தூங்குதுன்னு. அடைச்சி எழுந்துரு எருமை. மெதுவாக கண் விழித்தவன், மச்சான் என வருணை கட்டி கொள்ள, வருண், டேய் இப்படி உன்னை கட்டி பிடிக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லிட்டேன். விஷ்ணு கீர்த்தியிடம் திரும்பி, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது புருஷன்கிட்ட சொல்லணும்னு தோணலையா என்று பாவமாக கேட்க, அவன் அருகில் இருந்து எழுந்து விஷ்ணுவிடம், மச்சான் ஆர் யூ ஓகே என்றான் வருண். எஸ் ஐ எம் ஓகேடா. வருண், அப்போ சரி என்று அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டிருந்தான். அவன் கன்னத்தை பிடித்து கொண்டு, அடப்பாவி இதுக்கு தான் கேட்டியா? அரவிந்த், என்னடா வருண் இப்படி பண்ணிட்ட? என்னடா வருண், இவன் என்ன பண்ணா? அர்வி, துரு லவ் பண்ணியிருந்தா இவன் என்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்கணும். பின்ன இவன் பெரிய இவன் மாதிரி அவனை அமெரிக்கா அனுப்புவாரான், இங்கே வர சொல்ல மாட்டாராம். நாங்கள் என்னென்னு கேட்டால் பதிலும் சொல்ல மாட்டாராம். கேட்டால் ஸ்டேட்டஸும் மண்ணாங்கட்டின்னு ரீசன் வேற. இடியட். என்னை விட ஜானு, ஜெய் மேலே உனக்குத்தான் உரிமை அதிகம்டா. அது ஏன் உனக்கு புரியலை? நான் அவங்க பிறந்தப்போ கூட பக்கத்தில் இல்லைடா. நீ தானே எல்லாமுமே இருந்திருக்கிற. அப்புறம் எங்கேருந்து வந்தது இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம்? யூ கெட் லாஸ்ட். இந்தா கொடுத்துட்டேன் உன் மருமகளை, என்னவோ பண்ணு, என் கூட மட்டும் இனி நீ பேசாத சொல்லிட்டேன் என்று அவன் விலகிச் செல்ல,
அவன் பேசிய பேச்சில் அதே இடத்தில் உறைந்து போய் நின்றான் விஷ்ணு. பின் தெளிந்தவன் வருண் பின்னால் சென்ற ஜெய்யை நிறுத்தி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, எல்லோருமே கவனி என்று அனுப்பிவிட்டு வருண் இருந்த அறைக்குள் நுழைந்தான். மச்சான். வருண் அவனை திரும்பி பார்த்துவிட்டு ஒன்றும் பேசாமல் நின்று கொண்டான். விஷ்ணு பின்னாலேயே போய், மச்சான், டே, ஐ எம் சாரிடா, போயிடு சொல்லிட்டேன், பெரிய இவன் மாதிரி பின்னாடி வர்றான். அவனை மீண்டும் விஷ்ணு கட்டிக்கொண்டு, ஏய் சாரி மச்சான். கட்டி பிடிக்காதடா எருமை. விஷ்ணு சிரித்தபடி, நீ இன்னும் இந்த டயலாக்கை மட்டும் மாத்தலடா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 10th படிக்கிறப்ப தான் இன்ட்ரோ ஆனோம். வருணும், ஆமாம், நீ கூட தப்பு தப்பாக ஹிந்தி பேசி வாங்கி கட்டினியே, ஒரு பொண்ணு கூட உன்னை கேவலமாக பார்த்துட்டு போனாலே. விஷ்ணு இதை கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கிறா. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கிறேன்டா, நீ தான் என்னை மறந்துட்ட. நான் சொல்கிறத கேளு மச்சான், நீ ஒன்றும் கிழிக்க வேணாம், போடா. ஏண்டா இப்படி பண்ணுன? நான் யாருமே இல்லாமல் அனாதையாக நின்னப்ப எனக்குன்னு இருந்தவன் நீ மட்டும்தானே. அதுக்கப்புறம் தானடா யுகி, படிப்பு, பதவி, ஸ்டேட்டஸ், மண்ணாங்கட்டி எல்லாம். எப்போ வந்தது நமக்குள்ளே இந்த விஷயம் எல்லாம்? நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல விஷ்ணு. அவன் குரலில் அத்தனை ஒரு வழி இருந்தது. அவனை அந்த உணர்வில் இருந்து மீட்டெடுக்கும் பொருட்டு விஷ்ணு, வருண், டே மச்சான், என்னை மன்னிச்சிடு ராசா, முடியல, வேணும்னா இன்னும் 2 அடி கூட அடிச்சுக்கோ, ஆனால் இப்படி மட்டும் இருக்காத. ஆனாலும் உனக்கு இம்பட்டு அலும்பு ஆகாதடா. ஒரு மாப்பிள்ளையோட அப்பாவை இந்த கெஞ்ச விடுறடா நீ. நான் உன் சம்மந்தியாக்கும். வருண் அவனை திரும்பி ஒரு பார்வை பார்க்க, விஷ்ணு, ஆக சும்மாவே அடிப்பான், இப்போ என்ன பண்ண போறானோ என்ன? வருண் அவனை அடிக்க வருவதற்குள் விஷ்ணு ஓடத் துவங்க வருண் பின்னால் துரத்தி கொண்டிருந்தான். அரவிந்த் அவர்கள் இருவரையும் பார்த்து, டே, உங்கள் 2 பேருக்கும் என்ன ஸ்கூல் பிள்ளைங்கன்னு நினைப்பா? இங்கே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கிறீங்க, உங்களோட இதே ரோதனையாக போச்சு, வந்து தொலைங்க. விஷ்ணுவும் வருணும் சிரித்து கொண்டே வர அதை பார்த்த கீர்த்தி, நான் தான் சொன்னேன்ல, இவங்க 2 பேரும் இப்படித்தான் பண்ணுவாங்கன்னு, வா நம்ம வேலையை போய் பார்ப்போம் என்று சம்யுக்தாவை அழைத்து கொண்டு மேடை ஏறினார். ஜானுவின் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடைபெற எல்லோரும் ஆடி பாடி மகிழ்வுடன் இருக்க ஆருத்ராவும் மெஹந்தி இட்டுக்கொண்டே டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார். ஜெய் எங்கு சென்றாலும் அவன் மீதும் ஓர் பார்வை வைத்திருந்தார். ஜெய் அதனை உணர்ந்தும் அவளை திரும்பி பார்க்காமல் வந்திருந்த பெண்களுடன் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். ஆருத்ரா அவனை முறைத்து பார்க்க ஜெய் திரும்பி அவளை பார்த்து கண்ணடித்து, வா டான்ஸ் ஆடலாம் என்று அழைக்க, போடா என்பது போல் உதடு அசைத்து அவள் வேலையை தொடர்ந்தாள். சிறிது நேரத்தில் ரம்யாவிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அவள் செல்வதை பார்த்த ஜெய் அவள் பின்னால் சென்று, ஏய் நில்லடி. ஆருத்ரா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க, என்னடி உன் பிரச்சனை, எதுக்கு பேசாமல் இருக்கிற? என்ன தாண்டி உனக்கு ஆகுது? உன்னை தாண்டி கேட்குறேன். உனக்கே தெரியும் எனக்கும் பொறுமைக்கும் ரொம்ப தூரம்னு, இப்போ நீ சொல்றியா இல்லையா என்று அருகில் வந்து அவள் இடையில் கை கொடுத்து தன்புறம் இழுத்தவன், இதுக்கு மேலே எது நடந்தாலும் நீ மட்டும்தான் காரணம் சொல்லிட்டேன், யூ ஒன்லி டெம்ப்ட் மீ என இதழ் நோக்கி குனிய தன் பலம் கொண்டு அவனை தள்ளி நிறுத்தியவள், நீதானே அந்த தடிமாடு கிட்ட சொன்ன. ஜெய் புரியாமல் அவளை பார்த்து, எந்த தடிமாடு, என்ன சொன்னேன்? அதான் அந்த ராகேஷோட ஆளு, அவன்கிட்ட என்னை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுறதா சொன்னேன்ல என சிறு பிள்ளை போல் கேட்கும் தன்னவளை பார்த்தவன் இம்முறை வேகமாய் அவளை இழுத்து அவசரமாய் அவன் இதழ் பொருத்தினான். முத்தமிட்டு நிமிர்ந்தவன் அவள் நெற்றியில் முட்டி, ஏய், அது இல்லாம இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்க? நீ சொன்னா தானே? ஜெய் சிரித்து கொண்டே, ஆமாம் சொன்னேன் தான், இப்போ என்ன? இதோ இப்போ கூட கஷ்டப்படுறேன் தான், வேற வழி? ஆருத்ரா என்ன என்பதை போல் அவனை பார்க்க அவளை கை வளைவில் நிறுத்தியவன், ஆமாண்டி என் குட்டச்சி, பாரு, கிஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்படுறேன், இதைத்தான் நான் சொன்னேன் என்று கூறி சிரிக்க ஆருத்ரா அவன் மார்பில் அடித்து, போடா பணமரம், ரம்யா தேடிட்டு வந்துடுவா, நான் போறேன் என அவனை நீங்கி செல்லும் அவளை பார்த்து சிரித்தபடி நின்றான் ஜெய். ஜெயின் அருகில் வந்த ராகவ், டே என்னடா நடக்குது இங்க? என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலையே. ராகவ் அவனை பார்த்தபடி, சரிடா, ஒன்றும் நடக்கலை, நான் அதே பார்க்கவும் இல்லை, அப்படிதானே? ஜெய் சிரித்து கொண்டே, அப்படித்தான், இப்போ வாங்க போகலாம், உங்கள் பாஸ் தேட போகிறாரு.
ஜெய் உள்ளே வருகையில் மைக் வருண் கையில் இருந்தது. ராகவ், ஆஹா, உங்க அப்பா பாட போறாரு போலவே. அங்கிருந்த அனைவரும் அவனை ஆர்வமாக பார்க்க, ஆருத்ரா அங்கிள் பாட போறீங்களா? வருண் சிரித்து விட்டு, நோ 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 நோ, நான் பாடுறதை விட்டு ரொம்ப நாளாச்சு. என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் பாடுவேன் என சம்யுக்தாவை பார்த்து கண்ணடித்து, ஆனால் நான் இப்போ வந்தது ஜஸ்ட் ஷேர் மை ஃபீலிங்ஸ் அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லத்தான். விஷ்ணு, நீ நடத்து மச்சான் என அரவிந்தை பார்த்து சிரிக்க, அரவிந்த், இவன் எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறான் என்று திரும்பி வருணை பார்த்தான். வருண், வெல், இங்கே இருக்கிறது எல்லாம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ என்னடா இவன் இப்படி திடீர்னு சொல்கிறாருன்னு யோசிக்காதீங்க. ராகவ் ஜெயிடம், என்னடா பில்டப் ரொம்ப ஓவராக இருக்கு? ஜெய் தன் தோள்களை குலுக்கி கொண்டு தெரியவில்லை என்பதைப் போல் தலையை ஆட்டினான். வருண், உங்கள் எல்லோருக்கும் நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம், மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியும். இப்போ அதே மேடையில் என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்கிறோம். அதையும் நீங்கள் எல்லோரும் இங்கே இருந்து நல்லபடியாக பண்ணித்தரணும். ஆருத்ரா அதிர்ச்சியாக ஜெய்யை பார்க்க, அவனும் அதே உணர்வில்தான் அவளை பார்த்து கொண்டிருந்தான். வருண், உங்கள் எல்லோருக்கும் என் மருமகள் யாருன்னு கேட்கணும்னு தோணும்ல? வேற யாருமே இல்லை, எங்கள் ஆருத்ரா தான். அரவிந்த், டேய் என்னடா இது என வருணை பார்த்து கேட்க, விஷ்ணு உடனே அங்கே நின்ற வெயிட்டரிடம், தம்பி, சாருக்கு ஒரு லைம் ஜூஸ் எடுத்துட்டு வாப்பா. அரவிந்த் அருகில் வந்த வருண் தன் கை சட்டையை மடித்து விட்டு, என்னடா பொண்ணு தர மாட்டியா என்று கேட்க, அரவிந்த் திரும்பி தன் மகனையும் மனைவியையும் பார்த்து விட்டு தன் கன்னத்தில் கையை வைத்துக்கொண்டு, நீ கேட்டு தரமாட்டேன்னு சொல்லுவேனாடா? விஷ்ணு, ஆஹா, அடி விழாம தப்பிச்சிட்டானே. வருணை பார்த்து, ஊர்ல யாரும் இப்படி பொண்ணு மாப்பிள்ளை கேட்க மாட்டாங்கடா. வருண் விஷ்ணுவின் புறம் திரும்பி, ஏதாச்சும் சொன்னேனி இப்போ? இல்லை மச்சான். தன் கன்னத்தில் கை வைத்து கொண்டான் விஷ்ணு. ஜெய் வருணின் அருகில் வந்தவன், டேட், யூ ஆர் ஜஸ்ட் அமேசிங் என்று கட்டிக்கொண்டான். தேங்க்ஸ் அண்ட் ஐ லவ் யூ. வருண் ஜெய்யை தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தியவன், என் பையனுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா? போய் என்ஜாய் பண்ணு. அப்புறம் இனி ஐ லவ் யூ எல்லாம் ஆருக்கு சொல்லு, என்னை முறைக்கிறா பாரு. வருண், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் தி ஃபங்க்ஷன் என சொல்லி திரும்பியவன் தூரத்தில் ராகேஷின் தந்தை வருவது தெரிய மெல்ல அந்த கூட்டத்தில் இருந்து தனித்து வந்தான். வந்தவன் அவன் உள்ளே வரும் முன்பே அவனை நெருங்க வந்தவன் ஆவேசமாக, டேய், என் பையனை இப்படி படுக்க வச்சதும் இல்லாம அதை விபத்து மாதிரி செட் பண்ணி அவனை இந்த நிலையில பார்க்க வச்சிட்டில்ல? உன் பையன் அவன் எப்படி இவ்வளோ பிளான் பண்ணி என் பையனை தூக்குனானோ அதே மாதிரி உன் பையனை நான் பண்ணலை என அவன் சொல்லி முடிக்கும் முன் அவன் அந்தரத்தில் இருந்தான். ஆம், வருண் அவனை காரிடாரின் சுவற்றோடு அவன் கழுத்தில் கை வைத்து மேலே தூக்கியிருந்தான். டேய், முதல்ல ஸ்பாட்டுக்கு என் பையன் போனான்னு நீ சந்தோஷப்படு. நான் போயிருந்தா ஒரு எலும்பு கூட மிஞ்சிருக்காது. அது வரைக்கும் உன் பையன் அதிர்ஷ்டசாலி தான். அப்புறம் உன் பையன் பற்றி விசாரித்தேன், பெருசாக எந்த பிளாக் மார்க்கும் இல்லை, அதான் தப்பிச்சிட்டான். அப்புறம் நீ என்ன சொன்ன? என் பையனை தூக்குவியா? வியூகங்களில் மாட்டி வராமல் போக அவன் ஒன்றும் அபிமன்யு இல்லடா. அந்த வியூகங்களை உருவாக்கும் அர்ஜுனன், அவனுக்கு குரு நான்டா. இந்த வருண் கிருஷ்ணன் என் குடும்பத்தை தொடரணும்னு நீ நினைச்சா என்னை தாண்டித்தான் போகணும். பின் அவன் கடையோர புன்னகையுடன், நீ அவங்களை தொடரணும்னு நினைச்சாலே உன்னை தூக்கிடுவேன் நான் என இன்னும் அவன் கழுத்தை நெரிக்க, பின்னால் வந்த ராகவ், பாஸ் விடுங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அவன் இங்கே செத்துற போகிறான், விட்டுருங்க என்று அவன் கைப்பிடித்து ஆட்ட, வருண் ராகவை பார்த்து கொண்டே அவனை கீழே விட்டவன் அவனை பார்த்து, இதுதான் நான் உன்னை பார்க்குற கடைசி தடவையாக இருக்கணும், கிளியர் ஹிம் அவுட் என்று கூறி வேகமாய் உள்ளே சென்று விட்டான். மீண்டும் உள்ளே வந்து ஒன்றுமே நடவாதது போல் வருண் சந்தோஷமாக விஷ்ணுவையும் அரவிந்தையும் கிண்டல் செய்து கொண்டிருந்தான். ராகவ் அவனை பார்த்தபடி, அதான, இவரை பற்றி தெரிஞ்சிருந்தும் நான் இவர் டென்ஷனாக இருப்பார்னு நினச்சேன் பாரு, என்ன சொல்லணும், மனுஷன் வயசானாலும் அதே கெத்தோட தான்ப்பா இருக்கிறாரு. காலையில் திருமணம் நல்லபடியாக முடிய துருவ் ஜானுவிற்கு தாலி கட்டும் அந்த நிமிடம்
ஒரு தந்தையாய் சந்தோஷப்பட்டாலும் ஒரு கணவனாய் சம்யுக்தாவிற்கு நியாயம் செய்யவில்லையோ என்று தோன்றியது. கீழே விநாயகத்தை பார்க்க வயதானாலும் இன்னும் தன் கம்பீரம் குறையாமல் மேடையை பார்த்தபடி இருந்தார். மேடையில் கணவனின் உணர்வுகளை உணர்ந்தவள் வருணின் அருகில் வந்து அவன் கையை பிடித்து தட்டி கொடுத்தாள். அனைவரும் வீட்டினுள் வர எல்லோரும் பேசிக் கொண்டிருக்க வருண் சம்யுக்தாவை அழைத்து வந்து விநாயகத்தின் காலில் விழுந்தான். அவர் அவனை பார்க்க, வருண், என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் உணர்வுகளை அப்போ நான் யோசிக்கலை. இப்போ ஒரு பொண்ணுக்கு அப்பாவா இருக்கிறப்பத்தான் புரியுது. நான் உங்களுக்கு எந்த ஜஸ்டிஃபையும் பண்ணலைன்னு என கண்கள் கலங்க கேட்டவனை அணைத்து கொண்டார் விநாயகம். விஷ்ணு உடனே, இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உனக்கு தோணி இருக்குதா? வருண் திரும்பி விஷ்ணுவை பார்க்க விஷ்ணு உடனே, சும்மா சொன்னேன் மச்சான் என கன்னத்தில் தன் கையை வைத்து கொண்டார். விநாயகம், நான் தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை தேடியிருக்கவே முடியாது. அவளை இன்னும் நீங்கள் அதே காதலுடன் தான் பார்க்குறீங்க. சொல்லப்போனால் இன்னும் அதிகமாக. ஒரு அப்பாவா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. பின் ஜெய்யிடமும் துருவிடமும் நீங்களும் அப்படித்தான் இருக்கணும் என்று கூற இருவரும் தப்தம் மனைவி கைகளை பிடித்தபடி கண்டிப்பா தாத்தா என்று கூறினர். இரவு வருண் அவனுடைய ரூம் பால்கனியில் நின்று கொண்டு நிலாவை பார்த்தபடி நிற்க பின்னால் வந்த சம்யுக்தா அவனை அணைத்து கொண்டாள். என்னாச்சு உங்களுக்கு? இன்னும் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? ஐ எம் சாரி யுகி, இன்னைக்கு அம்முவுக்கு கல்யாணம் பண்ணுறப்பத்தான் தெரியுது. நீ உன் கல்யாணத்தை அப்போ உங்கள் அப்பாவை எவ்வளோ தேடி இருப்ப. இப்போ ஒரு அப்பாவா என்னால் அதை உணர முடியுது. டி, நான் உனக்கு நியாயம் செய்யலை யுகி என்று கூற சம்யுக்தா அவனை அணைத்து கொண்டு, எனக்கு கல்யாணம் ஆன நிமிஷம் என்னால் வேற எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு என் புருஷன் என்னை வச்சிருந்தாரு. நானும் அதை விரும்பி தான் ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த முரட்டு குழந்தையை அவ்வளோ பிடிக்கும் எனக்கு என அவனை கட்டி கொண்டாள். வெளியில் எவ்வளவு கடுமையாக இருப்பானோ அவளிடம் மட்டும் என்றுமே தாயை தேடும் பிள்ளையாய் அவள் மடி தேடுவான். யுகி என காதலாக அழைக்க சம்யுக்தா, ஹலோ ஆஃபீஸர், இன்னைக்கு நம்ம பசங்களுக்குத்தான் ஃபர்ஸ்ட் நைட், நமக்கில்ல. வருண் சிரித்தபடி, அப்படின்னு யார் சொன்னது என அணைத்து அவள் காதில், உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் தொலைந்தது அதுவே போதுமே. எதுவும் வேண்டாமே பெண்ணே, உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதுமே பெண்ணே, வேறு எதுவும் வேண்டாமே கண்ணே என்று காதலாக பாட எப்பொழுதும் போல் அவனின் குரலிலும் காதலிலும் தன்னையே தொலைத்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. முற்றும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, அரைவணைப்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, எனக்கு பிடித்த உன்னிடம் மட்டுமே காட்ட முடியும், எனக்கென்று இருப்பது நீ மட்டும்தான் என்று சம்யுக்தாவும் வருணும் அவர்கள் காதலை இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நம்மிடையே. நாமும் நமது வாழ்க்கையில் கிடைத்த நமது துணையை இதேபோல் என்றென்றும் நேசித்து வாழ்வோமாக என்று கூறி மீண்டும் அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். உங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் ஒலிக்கு நன்றி, வணக்கம்.